ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் இவை ஒப்பிலவானார்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால் ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயமிவை ஒப்பிலவானார்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால். हैमोर्ध्वपुण्ड्रमजहन्मकुटं सुनासं मन्दस्मितं मकरकुण्डलचारुगण्डं बिम्बाधरं बहुलदीर्घकृपाकटाक्षं श्रीवेङ्कटेशमुखम् आत्मनि सन्निधत्ताम् श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् சீராரும் மாடத் திருக்கோவலூரதனுள் காரார் கருமுகிலை காணப்புக்கு ஓராத் திருக்கண்டேன் என்னுரைத்த சீரான் கடலே உரைக்கண்டாய் நெஞ்சே உகந்து. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியராய் உபய வேதாந்த பிரவர்த்தனாச்சாரியராய் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளிருக்கும் ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜஜீய சுவாமி திருவடிவாரத்தில் அடியேன் பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எம்ஓ பார்த்தசாரதி ஐயங்கார் சேரிட்டிஸ் திருவல்லிக்கேணியில் உள்ளது. அந்நிறுவனம் ஜிஆர் சுவாமி தலைமையில் ஓராண்டுக்கு மேலாக நாள்தோறும் திவ்ய பிரபந்த அனுபவத்தை திவ்ய பிரபந்த தாரா என்ற தலைப்பில் காணொலியில் அளித்திருக்கிறது. இப்படி அனுபவத்தை அளிக்கும் எம்ஓ பார்த்தசாரதி ஐயங்கார் சேரிட்டிஸ் நிறுவனத்தினருக்கும் ஜிஆர் சுவாமி தலைமை வகிக்கும் ஜிஆர் சுவாமி திருவடிவாரத்துக்கும் அவர் கைங்கரியவர்களுக்கும் இதை கேட்டு இன்புறும் அனைத்து எம்பெருமானார் அடியார்களுக்கும் அடியன் பிரணாமங்களையும் கிருதஜதைகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நேற்று வரைக்கும் 3ஆம் திருவந்தாதியில் 30வது பாசுரம் வரையும் அனுபவித்தோம். இன்றைக்கு அடியன் 31வது பாசுரம் தொடக்கமாக 40வது பாசுரம் ஈராக பாசுர விசேஷங்களை தெரிவிக்க வேண்டும் என்று ஜிஆர் சுவாமி நியமனம். அதனை அடியொற்றி அடியேன் இவ்விஷயங்களை பகிர்கலாம் என்று தொடங்குகிறேன். நமக்கு பல திருவந்தாதிகள் உண்டு. திவ்ய பிரபந்தங்களில் 4000 திவ்ய பிரபந்தங்கள், பல திருவந்தாதிகள் உண்டு. பேயாழ்வார் 3வது ஆழ்வார், முதலாழ்வார்களில் 3வது ஆழ்வார். அவர் அருளி செய்த திவ்ய பிரபந்தம் 3ஆம் திருவந்தாதி. இதற்கென்று தனிச்சிறப்புகள் உள்ளன, பல சிறப்புகள் உள்ளன. 3 ஆழ்வார்களும் முதலாழ்வார்களும் இந்த யுகத்தில் பிறந்தவர்கள் அல்ல, அயோனிஜர்கள் என்று சென்ற யுகத்தில் கடந்த யுகத்தில் பிறந்தவர்கள் என்று நமக்கு ஆச்சாரிய வைபவம் தெரிவிக்கிறது, ஆழ்வார்களுடைய வரலாறு தெரிவிக்கிறது. அப்படி முதலாழ்வார்களில் 3ஆவதாக இருக்கும் பேயாழ்வார் திருமயிலையில் அவதரித்தார். இவர் அருளிய திவ்ய பிரபந்தம் மிகச் சிறப்பு மிக்கது. எப்படி என்றால் மற்ற எந்த திவ்ய பிரபந்தத்துக்கும் இல்லாத சிறப்பு இதனுக்கு உண்டு. அதனால் மற்ற பிரபந்தங்கள் தாழ்ந்தது என்று அர்த்தமல்ல. இன்றைய விஷயம் 3ஆம் திருவந்தாதியாகியால் 3ஆம் திருவந்தாதியின் சிறப்புகளை தெரிவிக்கலாம் என்று எண்ணுகிறேன். மத்துள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்து நல்தமிழால் நூல் செய்து நாட்டை உய்த்த என்று மணவாள மாமுனிகள் பாசுரம் அமைக்கிறார். 3 ஆழ்வார்களுக்கும் சேர்த்துதான் முதலாழ்வார்கள் என்ற பெயர். 3 ஆழ்வார்களுக்கும் எல்லா ஆழ்வார்களுக்கும் முன்பாக அவர்கள் அவதரித்தனர்கள். அப்படி நல் தமிழால் நூல் செய்து நாட்டை வைத்தார். சிறந்த தமிழாலே நல்ல பாசுரங்கள் அமைத்து பரதத்துவத்தை நிர்தாரணம் பண்ணி நாட்டில் உள்ள மக்கள் அனைவரையும் உய்விக்கும் வண்ணமாக கிரந்தங்களை அருளி செய்தார். அப்படி பார்த்தோமேயானால் இவருக்கு
பேயாழ்வாருக்கு மகதாஹ்வயர் என்று பெயர். மகத் என்றால் பெரியது என்று அர்த்தம். ஆஹ்வயம் என்றால் கூப்பிடுவது, பெரியதாக கூப்பிடப்படுகிறார். இவர் பெரியவராக கூப்பிட வருகிறார். நம்ம ஆழ்வார்களில் பெரியாழ்வார் இருக்கிறார். பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர் என்று மணவாள் மாமனிகள் சாதிக்கிறார். அவர் பிற்பாடு அவதரித்தவர். அதற்கு முன்பே பெரியவராக பேயாழ்வார் எழுந்தருளியிருக்கிறார். இவர் ஏன் மகதாஹ்வயர் அப்படின்னா ஒரு சில காரணங்கள் இருக்கு. அதனை ஆராய்ந்து பார்த்தோமெனால் நன்றாக இருக்கும் என்று அதன் விஷயங்களையும் தெரிவிக்கிறேன். நமக்கு பரபக்தி, பரஜான, பரமபக்தி விசேஷமாய் 3 ஆழ்வார்கள். முதலாழ்வார்கள் பொய்கையார் பரபக்தி விசேஷமாக, பூதத்தாழ்வார் பரஜானம், பரமபக்தி விஷயமாக பாசுரங்களை, திவ்ய பிரபந்தங்களை அருளியுள்ளார். அது அப்படி ஒரு நிர்வாகம். அப்படியும் அல்லாமல் ஞான பக்தி சாட்சா்காரங்கள். பொய்கை ஆழ்வார் வையம் தகலையா வார்களிலே நெய்யாக வியகதிரோன் விளக்காக என்று விளக்கேற்றி வைத்தார். ஒரு பாவனையில் விளக்கு, அது ஒரு பாவனையில் விளக்கு. அந்த பாவனையில் விளக்கேற்றி இருள் போய், புற இருள் போய் ஞானம் பிறந்தது. ஞானத்தின் வெளிப்பாடுதான் முதல் திருவந்தாதி. அந்த ஞானம் கனிந்து நலம் கொண்டு என்றுமா போலே அந்த ஞானம் இன்னும் பக்குவப்பட்டு பக்தியாகி அந்த பக்தியின் வெளிப்பாடுதான் 2ஆம் திருவந்தாதி. அவர் இதயத்திருள்கெட என்னும்படியான ஞானம் என்னும் நிறைவிளக்கேற்று வைத்தார். அப்படி ஞானம் பக்தி 2 திருவந்தாதிகள். இந்த ஞானம் பக்தி பிறந்ததனால் அடுத்த நிலையானது சாட்சா்காரம், பகவத் சாட்சா்காரம். அந்த சாட்சா்காரத்தை பெற்றவர், அதனை பாசுரமாக இட்டவர் பேயாழ்வார். இதனால் அவர் பெரியவர். அது மட்டுமல்ல, இவருக்கு சாட்சா்காரம் திருவில் தொடங்கிறது. நம் சம்பிரதாயமே ஸ்ரீ சம்பிரதாயம் என்று சொல்லும். இந்த 4000 திவ்ய பிரபந்தங்களிலும் திருவில் தொடங்கி திருவில் முடியக்கூடிய திவ்ய பிரபந்தம் 3ஆம் திருவந்தாதி மட்டும்தான். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழ்மறுக்கன் அணிநிறமும் கண்டேன் செருக்கிழரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன்பால் இன்று என்று பேயாழ்வார் தெரிவிக்கிறார். திருவில் தொடங்கி திருவிலேயே முடிக்கிறார். அந்தாதிக்கிரமா அதுதான். அதனால 100வது பாசுரத்தில் திரு என்றுதான் முடிக்கிறார். தேனமரும் பூமேல் திரு என்று. அப்படி திரு சப்தத்தினுடைய பிரயோகம் இந்த பிரபந்தத்தில் முதலும் ஈருமாக உள்ளது. அப்படியும் அமைத்ததனால் இந்த பிரபந்தம் சிறந்த பிரபந்தம். இந்த பிரபந்தத்தை அருளிய பேயாழ்வாரும் பெரியவர். மற்றும் இன்னும் விஷயம் சொல்ல வேண்டும் என்றால், சிஷ்ய சமிருத்தி இவருக்கு இருக்கு. எப்படின்னா, இவருடைய வாழி திருநாமத்தில் பார்க்கும்போது பெருக்குமிடம் திருமழிசைப்பிரான் தொழுவோன் வாழியே, திருமழிசைப்பிரானை திருத்தி பணி கொண்டு நம் சம்பிரதாயத்துப்படி எம்பெருமான் தான் பரதத்துவம், ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் என்ற ஞானத்தை புகுட்டியவர் பேயாழ்வார். அப்படியும் இவர் பெரியவர். இன்னும் சிறந்த விஷயமாக சொல்ல வேண்டும் என்றால், பேயாழ்வாருக்கு பின்பு அவதரித்தவர் நம்மாழ்வார். ஆழ்வார்களுக்கெல்லாம் தலை என்று கொண்டாடப்படும்படியான தலைவராக விளங்குபவர் நம்மாழ்வார். அந்த ஆழ்வார் அங்கியாக, அதாவது திருமேனியாக கொண்டால் அந்த ஆழ்வாருக்கு நம்மாழ்வாருக்கு அவயவங்களாக எல்லா ஆழ்வார்களும் சொல்லப்படுவார். அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம ஒன்றான எம்பார்ஜியர் எம்பெருமானாரை குறித்து கூட இதே மாதிரி எம்பெருமானாருடைய திருமேனியிலேயே அனைத்து பூர்வாச்சாரியர்கள், எம்பெருமானாருக்கு முற்பட்டவரும் பிற்பட்டவர்களும் அனைத்து பூர்வாச்சாரியர்களும் அடங்கியிருப்பதாக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பாவனை, பக்தி பாவனை. நம்மாழ்வாருடைய திருமேனியில் அனைத்து ஆழ்வார்களும் இடங்கொண்டிருக்கிறார் என்பது தெரிவித்துள்ளார் ஒரு முக்தக ஸ்லோகம் மூலமாக. அதில் நம்மாழ்வாருடைய தலையாக பூதத்தாழ்வார், நம்மாழ்வாருடைய அக்ஷி யுக்மங்கள் 2 கண்களாக பொய்கை ஆழ்வாரும் பேயாழ்வாரும், அதாவது ஞானம் பிறப்பதற்காக விளக்கேற்றிய பொய்கை ஆழ்வாரும் சாட்சா்காரம் பெற்ற பேயாழ்வாரும் 2 கண்களாகவும், திருமுகம் நம்மாழ்வாருடைய திருமுகம், பட்டர்பிரானான பெரியாழ்வார் நம்மாழ்வாருடைய திருமுகம். ஏன்னா பரிவு தோற்றும்படியாக இருக்க வேண்டும் அல்லவா? அந்த பொங்கும் பரிவு பெற்றவர் பெரியாழ்வார். அந்த பரிவு எப்போவுமே நம்மாழ்வாருக்கு உண்டு. பல இடங்களில் நம்ம திருவாய்மொழியில் ஈட்ட பார்க்கலாம். அந்த மாதிரி திருமுகம் பெரியாழ்வாராகவும், அவருடைய கண்டம் திருமழிசைப்பிரானாகவும், மிடற்றோசை, அதனால் உரையிலிடாத திருமழிசை ஆழ்வார்
பரதத்துவ நிர்ணயம் பண்ணா போல் அந்த கண்டத்துக்கு திருமழிசை ஆழ்வாரும், இரு பாகுக்களாக குலசேகர பெருமானும் யோகிவாகரான திருப்பான ஆழ்வாரும் ஹிருதயமாக, அதாவது திருமார்பாக ஹிருதயமாக மத்தொன்னும் வேண்டா என்ற பாவனை, ஸ்னேகோமே பரமோராஜன் துவைதிஷ்டது நித்யதா பாவோ நான்யத்திர கச்சதி என்ற அந்த பாவத்தை வெளிக்காட்டிய தொண்டரடிப்புடி ஆழ்வார் ஹிருதய கமலத்திலும், திருநாபி கமலத்தில் கலியனும் திருமங்கை ஆழ்வாரும், திருவடிகளாக யதீந்திர மிஸ்ரரான எம்பெருமானாரும், இல்லை இரு திருவடிகளாக மதுரகவி ஆழ்வாரும் ராமானுஜரும் ஆக இப்படி அமைந்துள்ளது. இதில் நம் பிரபந்தங்களில் 4000 திவ்ய பிரபந்தங்களில் பல திருவந்தாதிகள் உள்ளன என்பது தெரிந்த விஷயமே. அதில் நம்மாழ்வார் அருளிய 4 பிரபந்தங்களில் ஒரு பிரபந்தம் பெரிய திருவந்தாதி என்னும்படியான பிரபந்தம். அந்த பிரபந்தம் திருவந்தாதிகளுக்குள் சங்கைப்படி பெரியதல்ல, ஏன்னா அது 87 பாசுரங்கள் கொண்டது. மற்ற பிரபந்தங்கள்லாம் 96, 100, 1102 என்னும் கணக்கில் திருவந்தாதிகள் உள்ளன. ஆனால் இந்த பிரபந்தத்துக்கு பெரிய திருவந்தாதி என்னும்படியான பெயர் ஏன் என்பதற்கு பூர்வர்கள் ஒரு விஷயத்தை தெரிவிப்பார். அதில் அமைந்துள்ள ஒரு பாசுரமானது, புவியும் இருவிசும்பும் நின்னகத்த நீ என் செவியின் வைபுகுந்து என்னுள்ளாய் அவிவின்னி ஆண் பெரியன் நீ பெரியை என்பதனை யாரறிவார் ஊன் பருகு நேமியாய் உள்ளு என்று நம்மாழ்வார் பாசுரம் அமைக்கிறார். எம்பெருமான் உபய விபூதிகளையும், அதாவது புவியும் இருவிசும்பும், விண்ணாடும் மண்ணாடும் எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி கொண்டுள்ளான். அப்படியேற்பட்ட எம்பெருமான் எவ்வளோ பெரியவன், அவன் எவ்வளோ பெரியவன்றது அந்த 2 விஷயங்களையும் தன்னுள் அடக்கி கொண்டுள்ளான் என்பதை குறித்தே தெரிய வேண்டிய விஷயம்தான். அப்படியேற்பட்ட பெரியவன் இவருடைய செவி வழியாக உள்புகுந்து இவருக்குள்ளே அகப்பட்டு விட்டார் என்று பாசுரம் அமைத்து, அதனால் நான் பெரியவனா நம்மாழ்வார் சொல்லும்போது நான் பெரியவனோ நீ பெரியவனோ என்னும்படியாக இருக்கிறது என்று தெரிவிப்பார். அவிவின்னி யான் பெரியன் நீ பெரிய என்பதனை யார் அறிவார், உன்னையும் என்னுள் அடக்கிவிட்டதுனால நான் தான் பெரியவன் என்னும்படியான ஒரு வியாக்கியானம் அங்கு அமைந்துள்ளது. அத்தகைய அனுபவம் முதலில் பேயாழ்வாருக்கும் ஏற்பட்டுள்ளது. இப்பொழுது நம்ம சொல்லும்போது பொய்கையாழ்வார் வையம் தகலியா என்று வார்கடலை நெய்யாக வெய்யகதிரோன் விளக்காக செய்ய சுடராழி ஆணடிக்கே ஏற்றினேன் சூட்டினேன் சொன்மாலை என்னும்படியாக ஒரு விளக்கேற்றி விட்டார். அப்படி புதத்தாழ்வாரும் அன்பே தகலியாக என்னும்படியாக ஒரு விளக்கேற்றி வைத்தார். ஆனால் பேயாழ்வார் ஒரு விளக்கு ஏற்றவில்லையா? ஏற்றி உள்ளார். அதனை எங்கு தெரிவிக்கிறது? பேயாழ்வார் குறிப்பிட்ட 3ஆம் திருவந்தாதியில் 90 பாசுரங்களுக்கு மேலே ஒரு அனுபவத்தை தெரிவிக்கிறார். உய்த்துணர்வென்னும் ஒளிகொள் விளக்கேற்றி வைத்தவனை நாடி வலைப்படுத்தேன் என்றார். நம்மாழ்வார்க்கு பிற்பாடு ஏற்பட்ட செவியின் வழிபுகுந்து என்னுள்ளா என்னும்படியான அனுபவம் முன்பே பேயாழ்வார்க்கு ஏற்பட்டது. அதாவது உய்த்துணர்வென்னும் ஒளிகொள் விளக்கேற்றி வைத்தவனை நாடி வலைப்படுத்தேன், எம்பெருமானை விளக்கேற்றி வைத்து ஞானம் என்னும் நிறைவிளக்கேற்றினார். இவரும் ஞானம் என்னும் உணர்வென்றும் விளக்கு. அந்த உணர்வென்றும் விளக்கை அந்த இடத்துல வியாக்கியானம் பார்க்கும்போது திரி, எண்ணெய், தைலம், திரி என்னும்படியான அந்த வஸ்துக்கள்லாம் தேவைப்படாமலேயே உணர்வாலே விளக்கேற்றி வைத்தார் என்று வியாக்கியாதர் தெரிவிக்கிறார். அப்படி பேயாழ்வார் ஏற்றிய விளக்கினால் எம்பெருமான் தனக்குள்ளே அகப்பட்டு விட்டான். அதனாலும் இவர் பெரியவர். அதனால் இவர் மகதாஹ்வயர். மகதாஹ்வயர் என்றால் பெரியவர் என்று அழைக்கப்படுபவர். தமிழ் தலைவன் பொன்னடி போத்தும் என்று அமுதனார் தெரிவிக்கிறார். தமிழுக்கு தலைவனாக விளங்குபவர். ஏனென்றால் தமிழ் இவர் வசப்பட்டுள்ளது என்று அந்த இடத்துல வியாக்கியாதர் தெரிவிக்கும் போது அமுது விருந்தில் ராமகிருஷ்ண ஐயங்கார் சுவாமி தமிழ் இவருக்கு வசப்பட்டுள்ளது என்று தெரிவிப்பார். இப்படி ஒரு மகதாஹ்வயராக பெரியவராக எழுந்தருளியிருந்தார் பேயாழ்வார். அவர் அருளை செய்த திவ்ய பிரபந்தம் 3ஆம் திருவந்தாதி. அதில் 31வது பாசுரம் தொடக்கமாக 40வது பாசுரம் ஈராக இன்று அனுபவிப்போம். நேற்று வரை 30 பாசுரங்கள் பார்த்தோம். ஒரு சங்கதி, அதாவது இந்த அந்தாதின்றனால ஒரு பாட்டுக்கும் அடுத்த பாட்டுக்கும் சொல்லில் தொடர்பு உண்டு. அந்த சொல் எந்த பாட்டு, முன்பாட்டு எந்த சொல்லில் முடிகிறதோ அடுத்த பாட்டு அதே சொல்லில் தொடங்கும். இது தெரிந்த விஷயமே. அதுவும் இல்லாமல் விஷயத்திலும் அதுலேருந்து இதுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்கும். இப்படி முதல் 3 ஆழ்வார்களும் பரத்வத்திலே மண்டியிருப்பர் என்று திருநடந்தாண்டக வியாக்கியானத்தில் தெரிவிப்பார். இவர்கள் எல்லோரும் பரத்வத்திலே, இவர்களுக்கு அர்ச்சாவதாரம் மற்ற நிலைகளெல்லாம் 5 நிலையில் எம்பெருமான் உள்ளான் என்பது தெரியும்.
பரவியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சை, இதில் பரப்தத்திலே இவர்கள் மண்டியிருப்பர் என்று தெரிவிப்பர். அப்படி இருந்தாலும் மற்ற நிலைகளிலும் இவர்களுக்கு ஈடுபாடு உண்டு. இப்படி முதல் பாசனம் தொடக்கமாக தான் பிறந்த மயிலையான திருவல்லிக்கேணியான திவ்யதேசத்தை பாடிக்கொண்டு திவ்யதேச அனுபவங்களும் சேஷ்டிதங்களுடைய எம்பெருமானுடைய விபவ அவதார அனுபவங்களையும் சொல்லிக்கொண்டே வரும்போது 29வது பாசுரத்தில் கிருஷ்ணானுபவம் பண்ணுறார். அப்படி கிருஷ்ணானுபவம் துவாபர யுகத்தில் நடந்தது. அப்போது யசோதைக்கு ரொம்ப சந்நிகிதனாக கிட்டி இருந்தான். அப்படி கிட்டிருக்கும்படியான எம்பெருமான் நமக்கு எப்படி கிடைப்பான் என்று தானே கேள்வி எழுப்பிக்கொண்டு அதற்கு பதிலாக 30வது பாசுரம் அமைத்தார். 30வது பாசுரம், சேர்ந்த திருமால் கடல் குடந்தை வேங்கடம் நேர்ந்த என் சிந்தை நிறைவு சும்பும் வாய்ந்த மறைபாடகம் அனந்தன் வந்துழாய் கண்ணி இறைபாடி ஆய இவை என்று தெரிவிக்கிறார். இப்படி எம்பெருமான் எந்தெந்த இடத்தில் ஒரு 9 இடங்கள், 8 இல்லாட்டா 9ன்னு வச்சுக்கலாம். திருத்துழாய் என்பது திருத்துழாயோட அலங்கிருதமான பெருமாள் என்று எடுத்துக்கொண்டால் 8, இல்லை திருத்துழாயிலும் வசிக்கிறான் என்றால் 9 இடங்களில் 9 வாசஸ்தலங்களை தெரிவிக்கிறார். இந்த 9 வாசஸ்தலங்களிலும் 5 நிலைகளும் தெரிவிக்கிறார் என்னும்படியாக கருத்துள்ளது. சேர்ந்த திருமால் கடல், அதனால் பார்க்கடல், அதில் வியூகம் சொல்லப்பட்டது. குடந்தை வேங்கடம் என்பதனால் அர்ச்சை சொல்லப்பட்டது. வாய்ந்த மறை பாடகம் என்ற திருப்பாடகம் என்னும்படியான க்ஷேத்திரம் காஞ்சியில் உள்ளது. அதில் பாண்டவ தூதனாக கண்ணனாக எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கிறார். அதில் விபவம் சொல்லப்பட்டதாகவும் கருத்தில் கொள்ளலாம். அப்படி இருக்கும்போது நேர்ந்த என் சிந்தையிலும் உள்ளதாக அந்தர்யாமித்துவம், இப்படி 5 நிலைகளும் நமக்கு எம்பெருமான் நாம் அடையும்படியா வண்ணமாக எழுந்துள்ளிருக்கிறான் என்று அந்த பாசுரத்தில் அமைக்கிறார். அடுத்து இன்றைக்கு விஷயமான 31வது பாசுரம். இவை அவன் கோயில் இரணியனதாகம் அவை செய்து அரியுருவமானான் செவிதெரியான் ஆகத்தான் நால்வேதத்துள்ளான் நரவேத்தான் பாகத்தான் பார்க்கடலுளான் என்று 31வது பாசுரம். இவை அவன் கோயில், இது முன்பு அமைந்துள்ள பாசுரம். 30வது பாசுரத்தினுடைய தொடர்ச்சினால் இவை அப்படின்னா எவை, முன்பு 30வது பாசுரத்தில் சொல்லப்பட்ட அந்த கடல் குடந்தை வேங்கடம் என்னும்படியான க்ஷேத்திரங்கள் எல்லாம் அவனுடைய கோயில் என்று தெரிவிக்கிறார். இப்படி எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கும் நிலங்கள், அதாவது ராஜதானியாக கொண்டிருக்கும் இடங்களாக வாசஸ்தலங்களாக முன்பாசுரத்தில் தெரிவித்ததை அதனுடைய தொடர்ச்சியாக இவை அவன் கோயில் என்று இந்த பாசுரத்தில் தொடங்குகிறார். இரணியனதாகம் அவை செய்து அரியுருவமானான். இந்த இடத்துல எம்பெருமானுடைய வாசஸ்தலங்களை சொல்லியாச்சு. அவனுக்கு உண்டான குணங்களை சொல்லணும். அவனுக்கு உண்டான குணங்கள் என்ன? முதலில் ரக்ஷகத்துவம். எம்பெருமான் அடியார்களை காக்கும் இயல்பினன் கண்ணபெருமான் என்னும்படியான அந்த காக்கும், அதாவது ரக்ஷகத்துவமே தன்னுடைய இயல்பாக கொண்டவன். சாது பரித்ராணம் தான் தன்னுடைய ஃபர்ஸ்ட் நேச்சர் என்று சொல்லும்படியான தனக்கு இயல்பாக அமைந்துள்ள குணம். இந்த ஆசிரித விரோதி நிரசனத்துவம் தான் ரக்ஷகத்துவம். ஆசிரித விரோதிகளை போக்கழித்து பரித்ராணாய் சாதுனாம் வினாசாயச்ச துஷ்கிருதாம், அந்த சகாரத்தினால அது அப்பிரதானியம், அது கான்சீக்வென்ஸாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சாதுகளை காப்பாற்றுவது தான் பிரதானம் அங்கு. அப்படி இந்த பாசுரத்தில் சொல்லும்போது இரணியனதாகம் அவை செய்து அரியுருவமானான். இரணியனது ஆகம், இரணியனது ஆகம் என்பது அந்த இடத்துல வியாக்கியாதா இந்த 3ஆம் திருவந்தாதிக்குள் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் உள்ளது. அப்பிள்ளை அதுக்கு விவரணம் எழுதியுள்ளார். அதற்கு புத்தூர் சுவாமி ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் சுவாமி அதற்கும் இன்னும் விஸ்தாரமாக பல அற்புதமான விஷயங்களும் தெரிவித்துள்ளார். அப்படியே நமது ஸ்ரீ காஞ்சி பிரதிவாதி பயங்கர வண்ணங்கராச்சார சுவாமி உரையும் உள்ளது. இப்பொழுது ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக திருவல்லிக்கேணியில் எழுந்துள்ளிருக்கும் எம்.ஏ. வெங்கடகிருஷ்ணன் சுவாமி நம்பிள்ளையுடைய உரையையும் ஓலச்சுவடிகளிலிருந்து எடுத்து ஒரு புஸ்தகமாக வெளியிட்டார். அப்படி பல உரைகள் உள்ளன இதுக்கு. அதில் இன்று நாம் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தை கொண்டும் சில விஷயங்களை பார்க்கலாம். அப்படி இந்த இவை அவன் கோயில் இரணியனதாகம் அவை செய்து அரியுருவமானான். இரணியனது ஆகம், இரணியனுடைய உடம்பை சொல்லும்போது உபஜயாத்மகமான உடம்பு, அதாவது வளர்ந்து கொண்டே இருக்கிற உடம்பு. எப்படி என்றால் மாம்சம் இது அது என்று அவன் வேட்டையாடி தின்னும்படியான விஷயங்களுக்கு ஒரு
எல்லையே இல்லை. அப்படி அவனுடைய உடம்பு அப்படி உபஜயாத்மகமாக எப்பொழுதும் வளர்ந்து கொண்டே இருக்கும்படியான ஒரு உடம்பை பெற்றிருக்கிறான். அவனுடைய ஆகம் என்றால் மார்பு. ஆகம் என்பது ஒன்று, அவனுடைய ஆகம். அவை செய்து அரியுருவமானான். ஆகம் என்பது ஒன்று, அவை என்பது போது என்று சொல்லும்போது பன்மை ஆகிவிடுகிறது அங்கு அவ்விடத்தில். ஆகம் இரணியனது ஆகம் அவை செய்து அரியுருவமானான். ஒரு மார்பாக இருந்தது அவை செய்தான், அதாவது பல மடங்காக செய்தான். எப்படி என்றால் கிழித்து எறிந்து விட்டான், சின்ன பின்னமாக செய்து விட்டான். அதாவது அதனை பிரித்தபோது அது எவ்வளவு தூளாக ஆகினது என்று சொல்ல முடியாது. அப்படியாக அவை செய்து அரியுருவமானான். நரசிம்மனாக தூண்லேந்து வந்த பிற்பாடு இரணியனுடைய மார்பை பிளந்து அதனை சின்ன பின்னமாக செய்துவிட்டான் என்று தெரிவிக்கிறார். இவ்விடத்தில் இரணியனதாகம் அவை செய்து அரியுருவமானான் என்று தெரிவிக்கிறார். அவை செய்து அரியுருவமானானா, ஆனால் அவதாரத்தில் அரியுருவமாய் அவை செய்தான் அல்லவா. தூண்லேருந்து இரணியன் வெளியே வருகிறார். வந்து இரணியனாக, அதாவது தூண்லேருந்து நரசிம்மன் வெளியே வருகிறார். நரசிம்மன் வந்து இரணியனுடைய மார்பை பிளக்கிறார். நரசிம்மனாக வந்த பிற்பாடுதான் இரணியனுடைய மார்பை பிளக்கிறார். ஆனால் பாசுரம் அமைத்த போது அவை செய்து அரியுருவமானான் என்று தெரிவிக்கிறார். முதலில் இரணியனுடைய வதம், அதற்கு பிற்பாடு நரசிம்மனுடைய வதம் என்னும்படியாக பாசுரம் உள்ளது என்றால் அப்படி கொள்ளக்கூடாது. அதற்கு புத்தூர் வக்கீல் சுவாமி விவரணத்தில் அற்புதமாக தெரிவிக்கிறார். இந்த ரெண்டு விஷயம், அதாவது தூண்லேருந்து வெளியில வருவதற்கும் இரணியனுடைய மார்பை பிளப்பதற்கும் உண்டான கால வியவதி, அதாவது இந்த ரெண்டு நிகழ்வுகள் நடப்பதற்கு உண்டான கேப், காலத்தின் அந்த அளவு வந்து ரொம்ப சிறிது. வெளியே வந்தார், அவனுடைய மார்பை பிளந்தார், அவ்வளோதான். அதனால முன்னுக்கு பின்னாக சொல்லியிருக்கிறார். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. எவை செய்து அரியுருவமானான், அரியுருவமாய் அவை செய்தான். அவதாரத்தில் பாசுரத்தில் அவை செய்து அரியுருவமானான். நம்மாழ்வாரும் எங்குமுடன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீயத் தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே என்று தெரிவிக்கிறார். அந்த இடத்துல அங்கு அப்பொழுதே அவன் வீயத் தோன்றிய என்னும் இடத்தில் ஈட்டுக்காரர் நம்பிள்ளை வியாக்கியானம் பண்ணும்போது பிரதிஜ்ஞா சமகாலத்திலே, அதாவது உடனடியாக எம்பெருமான் அவனுடைய வரத்துக்கு அடங்காதபடி, அதாவது வரத்தினில் சிரத்தமிக்க வாளையத்து மத்தவன் உரத்தினில் கரத்தை வைத்து உகிர்த்தலத்தை ஊன்றினா என்று திருமணி செய்வார். அவனுடைய இரணியனுடைய வரம் ரொம்ப சிறந்த வரம். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக எப்படியெல்லாம் அவனுக்கு மரணம் என்பது நிகழக்கூடாது என்பதை ரொம்ப ஜாக்கிரதையாக எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் கேட்டான். அந்த வரத்தையும் மீறும்படியாக எம்பெருமான் தூணை பிடித்து கொண்டு அங்கேருந்து வெளியே வந்து உடனடியாக அவனுடைய மார்பை பிளந்தார். அங்கு அப்பொழுதே அவன் வீயத் தோன்றிய என்னும்படியாக சிங்கப்பிரான் பெருமை. அப்படி ஆசிரித விரோதி நரசனத்துவத்தை குறித்து சொல்லும்போது நம் வேதாந்த தேசிகரும் அதே நரசிம்மனை குறித்தே சொல்லும்போது காமாசிகாஷ்டகத்தில் நரசிம்மன் தான் துணை என்பதற்கு ஒரு அற்புதமான ஸ்லோகத்தை அமைக்கிறார். துவை ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைஹி துவைச்சா ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைஹி இது நிச்சிததீஸ்ரயாமி நித்யம் நிருஹரே வேகவதி தடாஸ்ரயம் துவாம் என்று தெரிவிக்கிறார். வேகவதி தடத்தில் உள்ள வேளுக்கு எம்பெருமான் முகுந்தநாயகன் என்னும்படியான நரசிம்மனுக்கு குறித்து காமாசிகாஷ்டகத்தில் இந்த ஸ்லோகம் உள்ளது. இதில் ஒரு அற்புதமான விஷயம் என்னவென்றால், காக்கும் இயல்வினன் கண்ணபெருமான், காக்கும் இயல்வினன் நரசிம்மன் என்னும்படியாக இவர் வேதாந்த தேசிகர் ஸ்லோகத்தில் தொய் ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைஹி, என்னை காப்பதற்காக நீ வந்துவிட்டால் எனக்கு வேறு எவரும் தேவையில்லை, ஏனென்றால் உன்னை விட சமர்த்தியசாலி காப்பதில் யாரும் இல்லை. அதே மாதிரி துவைச்சா ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைஹி, என்னை காக்க மாட்டேன் என்று நீ சென்று விட்டால் அப்பொழுதும் எனக்கு வேறு எவரும் தேவையில்லை, ஏனென்றால் எவரும் சமர்த்தர் அல்லர். நீயே என்னை கைவிட்டு விட்டால் எவரும் சமர்த்தர் அல்லர். நீ காப்பாற்றுவாய் என்று வந்து விட்டால் அப்பொழுதும் வேறு எவரும் எனக்கு தேவையில்லை என்னும்படியாக ஒரு அத்தியவசாயம் மகா விஸ்வாசத்தை தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்தின் மூலமாக, இந்த ஸ்லோகத்தின் மூலமாக. அவை செய்து அரியுருவமானான் செவிதெரியான் ஆகத்தான் நால்வேதத்துள்ளான் நரவேத்தான் பாகத்தான் பார்க்கடவுளான் என்று இந்த பாசுரத்தின் எஞ்சிய பகுதி. இதில் சௌசீல்யம் சொல்லப்பட்டது. எப்படி என்றால்,
செவிதிரியானாகத்தான் நால்வேதத்துள்ளான் என்று எம்பெருமானுடைய வாசஸ்தலங்கள். செவிதிரியானாகத்தான் என்றால் கட்செவியாக இருக்கும்படியான பாம்பு, அதாவது அனந்தாழ்வான். அந்த பாம்புக்கு கண்ணே தான் செவி. அந்த தனியாக செவி என்ற ஒரு இந்திரியம் இல்லை. அந்த கண்ணிலேயே அனைத்தையும் கிரகிக்கக்கூடிய தன்மை பெற்றது அந்த பாம்பு. அந்த நாகத்தை தன்னுடைய படுக்கையாக கொண்டவன் செவிதெரியானாகத்தான் நால்வேதத்துள்ளான். வேதப்பொருளே என்னும்படியாக, வேதத்துக்கு வேதவேத்தியே பரேபும்சி என்னும்படியான வேதத்தின் உட்பொருள் எம்பெருமான் தான், வேத பிரதிபாத்தியான் எம்பெருமான் தான். நரவேற்றான் பாகத்தான், நரவேற்றான் இந்த இடத்துல விசேஷமாக 2-3 விதமாக வியாக்கியானம் என்றார். நரவு என்றால் ஒரு தாழ்ந்ததான கல், அந்த கல்லை கொண்டிருப்பவன் ருத்ரன். அந்த ருத்ரனை பாகத்தான் பிறைதங்கு சடையானை வலத்தே வைத்து பிரமனை தன் உந்தியிலே தோற்று வைத்து என்று திருமங்கை ஆழ்வார் திருக்கோளூர் பாசுரம் சொல்லும்போது சொல்றார். திருமங்கை ஆழ்வார் சொல்றார், அந்த பாசுரத்தில் பிறைதங்கு சடையானை வலத்தே வைத்தார், பிரமனை தன் உந்தியிலே தோற்றுவித்தார் என்று எப்படி ஞானமே சுரூபமாக உள்ள எம்பெருமான் இப்படி தன்னையே ஈஸ்வரோகம் என்னும்படியான துர்மானிகளுக்கும் தன்னுள் இடம் கொடுத்துள்ளான் என்று அறப்பெரியவன் அறத்தாழ்ந்தவனோடும் புறையறக்களுக்கும் தன்மையான சீல குணத்தை தெரிவிக்கிறது என்று இந்த இடத்தில் தெரிவிக்கிறார். நரவேற்றான் என்றால் கல்லை கையில் பருகியிருப்பவன் அல்லது நரவு என்றால் ஒரு இனிதான தேன், தேனைப் போல இனிதாக நீர், கங்கையை நரவு ஏற்றான் தலையில் கொண்டுள்ளான். அல்லது இப்படியாக இந்த கல்லையும் எருதையும் ஏற்றான்னா ஏற்றான் புள்ளூர்ந்தான் என்று சொல்லும்படியாக ஏரை தனக்கு வாகனமாக கொண்டவன். இப்படி 3 விதமாக இதனை வியாக்கியானம் பண்ணியுள்ளார், விஸ்தாரமாக தெரிவித்துள்ளார் புத்தூர் சுவாமி. இந்த நரவேற்றான் பாகத்தான் பார்க்கடலுளான், திருப்பார்க்கடலிலும் அமைந்திருக்கிறான் என்பது எம்பெருமானுடைய வாசஸ்தலங்களை முன் பாசுரத்துக்கு தொடர்ச்சியாக இங்கும் சொல்லி அவனுடைய குணங்களையும் சொல்லி அவனுடைய சேஷ்டிதங்களையும் சொல்கிறார் இந்த பாசுரத்தின் மூலமாக. அடுத்ததாக 32வது பாசுரம். பார்க்கடலும் வேங்கடமும் பாம்பும் பணிவி சொம்பும் நூற்கடலும் நுண்ணூல தாமரவேல் பார்பட்டிருந்தார் மனமும் இடமாக கொண்டான் குறுந்தொசித்த கோபாலகன். கிருஷ்ணானுபவம். இங்கேயும் கிருஷ்ணானுபவம் அப்படியே சில விஷயங்களும் தெரிவிக்கிறார். பார்க்கடலும் வேங்கடமும் திருவேங்கடமுடையானை பற்றி தெரிவிக்கிறார். எம்பெருமானுடைய சீலவானான இதற்கு அவதாரிகம் வைக்கும் போது இப்படி சீலவானான அவன் எழுந்தருளி இருக்கும் இடங்களுக்கு ஓர் எல்லை இல்லை என்கிறார். இதுக்கு முன்னாடி சொன்ன இடங்கள் தான், இல்லை அதற்கு முன்பு பாசுரத்தில் சொன்ன இடங்கள் தான் அப்படின்னு கிடையாது. அது ஒரு உதாரணத்துக்காக எடுத்து காமிச்ச இடங்கள். அப்படி ஒரு அவதியே இல்லாமல் எங்குமுளன் கண்ணன் என்னும்படியாக எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று இந்த பாசுரத்தின் மூலமாக தெரிவிக்கிறார். பார்க்கடலும் வேங்கடமும் பாம்பும் பணிவி சொம்பும். பார்க்கடல் திருப்பார்க்கடல், வேங்கடம் திருவேங்கடம், பாம்பும் அதாவது அனந்தாழ்வான் திருவனந்தாழ்வானில் படுத்துக்கொண்டிருக்கிறான். நூற்கடலும் இவ்விடத்தில் நூற்கடல் என்னும்படியான, நூற்கடல் என்றால் எம்பெருமானை தெரிவிக்கும்படியான விஷயங்களுக்கு எம்பெருமானுக்கு எப்படி அவனுடைய மேன்மைக்கு ஒரு எல்லை இல்லையோ எம்பெருமானை தெரிவிக்கக்கூடிய விஷயங்களுக்கும் ஒரு எல்லை இல்லை. ஸ்ருதி ஸ்மிருதி தொடக்கமாக இதிகாச புராணங்கள் என்ன, காவியங்கள் என்ன, சம்புக்கள் என்ன, திவ்ய பிரபந்தங்கள் என்ன, ஸ்தோத்திரங்கள் என்ன, வியாக்கியானங்கள் என்ன, எப்படி என்று நமக்கு ஆயுசு போராது. எம்பெருமானை குறித்து தெரிந்து கொள்ளும்படியாக கிரந்தங்கள் நூற்கடல் என்னும்படியாக அமைந்துள்ள அந்த விஸ்தாரமான கிரந்தங்கள், அந்த வாங்மயம் எல்லாமே எம்பெருமானை தான் குறிக்கிறது என்று நூற்கடலும் நுண்ணூல தாமரமேல் பார்பட்டிருந்தார் மனமும். நுண்ணூல தாமரமேல் பார்பட்டிருந்தார் மனமும் என்றால் ஹிருதய கமலம். நமக்கெல்லாம் ஹிருதய கமலம் என்று சொல்லும்படியானது நமக்கு அந்தர்யாமி வசிக்கும் இடம். ஹிருதய கமலத்தில் வசிக்கும் எம்பெருமானை குறித்து தெரிவிக்கும் போது இவ்விடத்தில் நுண்ணூல தாமரமேல் பார்பட்டிருந்தார் மனமும் பத்மகோஷ பிரதீகாசகம் ஹிருதயம் சாப்பியதோமுகம். ஒரு கவிழ்த்த அதோமுகமாக கவிழ்த்த தாமரையில் போல் விளங்குகிற ஹிருதயத்தில் எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கிறான். நுண்ணூறு தாமரமேல் பார்பட்டிருந்தார் மனமும் இடமாக கொண்டான் குறுந்தொசித்த கோபாலகன். குறுந்தொசித்த அதாவது அசுரர்களால் ஆவேசிக்கப்பட்ட குருந்த மரம், அந்த மரத்தை நிரசனம் பண்ணான் கண்ணனாக வந்து.
அந்த கோபாலகன் உடைய அந்த எம்பெருமானுடைய வசிக்கும் இடங்கள் இவை என்று மறுபடியும் அனைத்து இடங்களும் முன்பு 30வது பாட்டிலும் சொல்லி 31வது பாட்டிலும் சொல்லி இதிலையும் சில இடங்களையும் தெரிவிக்கிறார் அப்படி பேயாழ்வார். இப்படி 32வது பாசுரம் அமைந்துள்ளது. அடுத்து 33வது பாசுரம். பாலகனாய் ஆலிலைமேல் பைய உலகெல்லாம் மேலொரு நாள் உண்டவனே மெய்மையே மாலவனே மந்தரத்தால் மானீர் கடல் கடைந்து வானமுதும் மந்தரத்தார் கீந்தாய் நீ அன்று. பாலகனாய் குறுந்தொசித்த கோபாலகனாய் என்ன செய்தான் என்று இதற்கு முன் பாசுரத்தில் தெரிவித்தார். இந்த இடத்துல எம்பெருமானுடைய அகடித கடனா சாமர்த்தியத்தை தெரிவிக்கிறார். பாலகனாய் ஆலிலமேல் பைய உலகெல்லாம் ஆலமாமரத்தின் நிலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் என்று திருப்பனாழ்வார் தெரிவித்தார் போல் இந்த வடபத்திரசாயி என்னும்படியான ஒரு நிலையை ஒரு அகடித கடனா சாமர்த்தியத்துக்கு உதாரணமாக சொல்வார். எம்பெருமானுடைய வர்ணிக்க முடியாத வாஜாம கோச்சரமான அவனுடைய சாமர்த்தியத்தை தெரிவிக்கும்படியான ஒரு விஷயம். உலகங்களை எல்லாம் தன்னுள்ளே அடக்கி கொண்டான். அந்த தன்னுள்ளே அடக்கி கொள்ளும் போது அந்த உலகங்களுக்கு எந்த விதமான நோவுபடாத வண்ணம் தன்னுள் அடக்கி கொண்டான். அடக்கி கொண்டு தான் ஒரு சிறு குழவியாய் ஒரு இளந்தளிர் மேல் ஆலமாமரத்தின் இலைமேல் அந்த இலைமேல் பயின்றான் என்று பாசுரம் அமைக்கிறார். இவ்விடத்தில் சிறு குழவியாய் எம்பெருமான் செய்த சேஷ்டிதம் இந்த உலகத்தை தன்னுள் அடக்கி கொண்டது. இன்னொரு பாசுரத்தில் பார்க்கும்போது மஞ்சாடு வரையேழு கடல்களேழும் வானகமும் மண்ணகமும் மற்றும் எல்லாம் எஞ்சாமல் வைத்தடக்கி ஆளின் மேலார் என்று திருமங்கை ஆழ்வார் திருக்கோளூர் பற்றி அமைக்கும் போது சொல்கிறார். இந்த இடத்துல மேலொரு நாள் உலகெல்லாம் உண்டவனே மெய்மையே பாலகனாய் ஆலிலைமேல் பைய என்னும்படியாக, பைய என்றால் ரொம்ப மெதுவாக ரொம்ப ஜாக்கிரதையாக தன்னுள்ளே அனைத்து உலகங்களையும் அடக்கி கொண்டான். எப்படி என்றால் எஞ்சாமல் வைத்தடக்கி என்று திருமங்கை ஆழ்வார் தெரிவித்த போது ஒரு விஷயத்தை நமக்கு ஒரு பை இருக்கிறது. அந்த பைக்குள் பல விஷயங்களை அடக்க வேண்டும் என்றால் நம்ம சுருக்குவோம் இல்லை மடிப்போம், இதெல்லாம் செய்வோம் லௌகிகமாக பார்த்தோம்னா. ஆனால் தன்னுடைய சிறு வயிற்றுக்குள்ளே உலகங்களை அடக்குவது என்பது அவைகளை சுருக்கி அல்ல, இவருடைய வயிற்றை பெரிதாக்கி கொண்டு, அதாவது ஒரு அகடித கடனா சாமர்த்தியம். அதுதான் நம்மால் ஒரு வார்த்தையால் இட்டு சொல்ல முடியாத ஒரு விஷயம். அதாவது எஞ்சாமல் வைத்தடக்கி என்னும் இடத்துல வியாக்கியாத தெரிவிக்கிறார், எந்த விஷயத்தையாவது சுருக்கினால் அதனுடைய இயல்பான நிலை போய்விடும். அந்த இயல்பான நிலை போகாத வண்ணமாக தன்னுடைய திருவயிற்றிலே ரொம்ப ஜாக்கிரதையாக அடக்கி கொண்டான் எம்பெருமான். பிரளயம் ஏற்படும் போது உலகத்தை ரட்சிக்க வேண்டும். பிரம்மா முதலாக ஆப்ரம்ம பிபீலிகா வரைக்கும், பிபீலிகான்னா இரும்பு வரைக்கும், பிரம்மா தொடக்கமாக எல்லோரையும் தன்னுள்ள அடக்கி கொண்டான். உலகங்களை அனைத்தையும் தன்னுள்ளே அடக்கி கொண்டான். அது ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப ஸ்ரத்தையோடு செய்தான் என்று தெரிவிக்கிறார். இந்த இடத்துல கிருஷ்ண கருணாமிர்தத்தில் லீலாசுகரும் ஒரு அற்புதமான இந்த குழவி, அதாவது ரொம்ப சிறு பிள்ளையாய் கிருஷ்ணனாய் செய்த சேஷ்டிதங்களை லீலாசுகர் அனுபவித்தார் போல் சம்ஸ்கிருத வாங்மயத்தில் ரொம்ப சில கிரந்தங்கள் தான் உள்ளது. அதில் பார்த்தோம்னா கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வட்டஸ்ய பத்ரஸ்ய புட்டேசயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி என்று எப்பொழுதும் என் மனதில் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆளிலில் எழுந்தொழிருக்கும் எம்பெருமான் எப்படி உள்ளான் என்பதை கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் என்று ஒரு கையால் ஒரு காலுடைய கட்டவர்களை எடுத்துக்கொண்டு தன் வாயில் வைத்து கொண்டும்படியான ஒரு நிலை நம்ம பல படங்களில் பார்த்துருப்போம், பல சித்திரங்களில். இப்படி எழுந்தொழிருக்கும் தன்மையை பாலகனாய் ஆலிலைமேல் பைய உலகெல்லாம் வேறொரு நாள் உண்டவனே மெய்மையே, இது புகழல்லை இவ்வார்த்தை மெய்யப்போது என்னும்படியாக இது சத்தியம், ஐந்திரஜாலிகம் கிடையாது என்று வியாக்கியாத தெரிவிக்கிறார். இது ஒரு மேஜிக் மாதிரி கிடையாது, இது நிஜமாக நடந்தது. ஒரு சிறு குழவியாய் தன்னுள்ளே எல்லாவற்றையும் அடக்கி கொண்டான் என்று ஐந்திரஜாலிகம் அல்ல என்று இவ்விடத்தில் தெரிவிக்கிறார் வியாக்கியாதா. இப்படி சிறு குழவியாய் தான் செய்த விற்த்தாந்தம் அடுத்தது
பெரிதாக தான் செய்த விற்த்தாந்தத்தை மேலொரு நாள் உலகெல்லாம் உண்டவனே மெம்மையே மாலவனே மந்தரத்தால் மானியர் கடல் கடைந்து வானமுதம் அந்தரத்தார் கீந்தாய் நீ என்று இப்படி சிறுகுழுவியாய் செய்த ஒரு விஷயம் மாலவனே மந்தரத்தால். மால் என்றால் இவ்விடத்தில் மால் என்பதற்கு மையல், பெருமை, கருமை என்று 3 அர்த்தங்கள் உள்ளன. எவ்விடத்தில் மால் என்றால் மாலவனே என்றால் ரொம்ப பெரியவன், மிகப்பெரியவன். மாலே மணிவண்ணான்னு ஆண்டாள் பாடுறா. அந்த இடத்துல மையல், வாத்சல்யத்தை, வியாமோக குணத்தை தெரிவிக்கும்படியான ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறாள் ஆண்டாள். அந்த இடத்துல மாலே மணிவண்ணா மார்கழி ஆடுவான் என்ற இடத்தில். இவ்விடத்தில் மால், மாலவனே மந்தரத்தால் என்றால் ஏன்னா உலகம், இந்த கான்டெக்ஸ்டே உலகத்தை, அதாவது மந்திரத்தை கொண்டு கடல் கடைவது, அதனால் பெரிதாக இருக்க வேண்டும். அதனால் இந்த கான்டெக்ஸ்டுக்கு ஏற்றார் போல் மாலவனே மந்திரத்தால் மானீர் கடல் கடைந்து வானமுது மந்திரத்தார் கீந்தாய் நீ என்று இவ்விடத்தில் இந்த பாசுரம் மூலமாக, பாசுரத்தின் எஞ்சிய பகுதி மூலமாக சமுத்திர மதனத்தை தெரிவித்து அமுதத்தை எடுத்து தேவர்களுக்கு, வானவர்களுக்கு கொடுக்கிறார். அப்படி விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண்ணமுதம் உண்ட எம்பெருமான் என்று திருவண்ணகர் பாசுரம் அமைக்கும்போது திருமங்கையாழ்வாரும் தெரிவிக்கிறார். இப்படி இது பார்க்கடலை கடைந்தபோது வந்த அமுதத்தை வானவர்களான தேவர்களுக்கு அளித்து பெண்ணமுதான தாயாரை தான் பெற்றுக்கொண்டான் என்று சரித்திரம். இப்படி அமைந்துள்ளது இந்த பாசுரம். அடுத்து 34வது பாசுரம். அந்நிவ் உலகமளந்த அசைவைகொள் நின்னிருந்து வேளுக்கை நீள்நகர்வாய் அன்னி கிடந்தானை கீழில் சீரானை முன்கஞ்சை கடந்தானை நெஞ்சமே காண். இந்த பாசுரத்தில் உபதேசமாக நெஞ்சமே காண் என்று தன்னுடைய நெஞ்சத்தை குறித்தே உபதேசிக்கிறார் பெரியாழ்வார். எம்பெருமானுடைய சேஷ்டிதங்களை அனுசந்தித்து பாரு. என்ன சேஷ்டிதங்கள்? முன்பு கூறிய எல்லாவற்றையும், இப்படி எல்லா சேஷ்டிதங்களையும் செய்த எம்பெருமானுடைய வாசஸ்தலங்களையே அனுசந்தித்து பாரு என்று தெரிவிக்கும்போது தன்னுடைய பரிவாக எம்பெருமான் உலகளந்தபோது அவனுக்கு ஏற்பட்ட சிரமத்துக்காக இங்க நீள்நகரான திருக்கட்சியில் சயனித்துக் கொண்டிருக்கிறான், இல்ல வேளுக்கையில் அமர்ந்து கொண்டிருக்கிறான் என்று அவ்விடத்தில் தெரிவிக்கிறார். அப்படியே கம்ச நிரசனத்தையும் தெரிவிக்கிறார். இதற்கு வியாக்கியானத்தில் அவனுடைய சத்தை பரார்த்தமான பின்பு அவனை காண ஆசைப்படாய் என்று தம்முடைய நெஞ்சத்தை குறித்து சொல்கிறார். அவனுடைய சத்தை பரார்த்தம், எப்படி சத்தை பரார்த்தம் என்றால், முன்பு தான் கூர்மாவதாரமாக எழுந்தருளி மந்தரமலையை கொண்டு மலைமுகுடு மேல் சுற்றி வாசுகியை மலைமுகுடு மேல் வைத்து வாசுகியை சுற்றி தலைமுகுடு தானுருகை பற்றி என்று இப்படி சேஷ்டிதங்கள், ரொம்ப ஆயாசம் ஏற்படக்கூடியதான சேஷ்டிதங்களை எல்லாம் செய்து அதிலிருந்து சாரமாக வரக்கூடிய சாரதமமான தாயாரை தான் பெற்றுக்கொண்டு சாரமாக அவர்கள் விரும்பியதான அமுதத்தை தேவர்களுக்கு அளித்தான். அப்படி அவனுடைய சேஷ்டிதங்கள் எல்லாமே பரார்த்தமாக மற்றவர்களுக்காக, தன்னுடைய அடியவர்களுக்காகவே இருப்பதான எம்பெருமானை எப்பொழுதும் நினைத்துப்பார் என்று இப்பாசுரத்தில் சொல்கிறார். அவதாரிகையுடைய விவரணத்தில் அப்பிள்ளை காஞ்சிபுரத்திலே பல திருப்பதிகளிலும் நிற்பது இருப்பது கெடுப்பதாகிற அவன்படியை அனுசந்தித்து முன்பு திரு உலகளந்து அருளின போதை சிரமத்தாலே வந்ததாக கண்டு அஞ்சுகிறார். எம்பெருமானுக்கு சிரமத்தாலே படுத்துருக்காரோ என்னும்படியான ஒரு பாவனை பேயாழ்வாருக்கு. அப்படி இந்த பாசுரத்தில் ஆழ்வாருடைய பரிவு காட்டுகிறார். அந்நிவ் உலகமளந்த அசைவைகொள் நின்னிருந்து வேளுக்கை நீள்நகர்வாய். நீள்நகர் என்பது இங்கு பெரிய நகரம், மாநகரமாவது கட்சியில் உள்ள திருவெக்கா. அதனால் அந்த இடத்துல இருக்கிற பெருமாள் திருவெக்கா என்னும்படியான யதோக்தகாரி பெருமாள் பெரிய பெருமாள் என்று தெரிவிப்பார். ஏன்னா காஞ்சி தேவபெருமாளுக்கு முன்பே அவதரித்தவர். அவ்விடத்தில் வேகா சேதுவாக வேகவதி நதிக்கு தடையாக பிரம்மாவுடைய வேள்விக்கு இடையூறு விளைவிக்காமல் வண்ணம் அவ்விடத்தில் சயனித்துக் கொண்டார். அதனால் அவர் பெரிய பெருமாள். பிற்காலத்தில் திருமழிசை ஆழ்வார் சொன்னதை செய்தவர், சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். காஞ்சிபுரத்தில் அது ஒரு விசேஷம் என்னவென்றால், திருவெக்காவில் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அந்த தெருவுக்கு அப்பால் உள்ள அஷ்டபுஜத்தில் கேட்ட வண்ணம் சொன்ன பெருமாள். இவர் யார்கொள் என்ன அஷ்டபுஜகரத்தேன் என்னாரே என்று திருமங்கையாழ்வார் பேசும்போது இவர் ஆர்கொள் என்னும்படியாக அந்த கேள்விக்கெல்லாம்
கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்றவர் அஷ்டபுஜகத்தர், சொன்னதெல்லாம் செய்பவர் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். இப்படி இருபக்கமாக அந்த தெருவுக்கு இருபக்கமாக இருக்கிறார்கள். எதிரிலே தேவராஜன் பேசினால் பேசுபவர், அர்ச்சாவதார சமாதியை கடந்து திருக்கச்சி நம்பிகளிடம் பேசி எம்பெருமானாருக்கு 6 வார்த்தை அருளி செய்து இப்படி பல மாயங்களை செய்தவர். இப்படி அந்த இடத்தில் திருவெக்காவில் சயனித்துக் கொள்வதற்கு திரு உலகளந்த விருத்தாந்தம் பண்ணதனால் ஏற்பட்ட சிரமமோ என்று இந்த பாசுரத்தின் மூலமாக கேட்கிறார். அந்நிவ் உலகமன் அசைவைகொள் நின்னிருந்து வேளுக்கை நீழ்நகர்வாய் அன்னி கிடந்தானை கேடில் சீரானை, கேடில் விழுப்புகள் கேசவனை என்னும்படியான, அதாவது சீர்மைக்கு எந்த விதமான குறைவும் கிடையவே கிடையாது. எம்பெருமானுடைய எந்த அவதாரங்களிலும் எந்த சேஷ்டிதங்களிலும் அவனுடைய மேன்மைக்கு குறைவே கிடையாது. கேடில் சீரானை முன்கஞ்சை கடந்தானை, ஒருத்து மகனாய் பிறந்து ஓரிரில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலானாகி தான் தீங்கி நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நெடுமா. அப்படியேற்பட்ட கண்ணன் அவனுடைய தீங்கு நினைந்த கருத்தை அவனுக்கே அவனுடைய நெஞ்சிலே வைத்தான் என்று அந்த இடத்துல ஆண்டாள் பாடுறான் போலே, முன்கஞ்சை கடந்தானை நெஞ்சமே கான் என்று இந்த இடத்துல கம்சனை நிரசனம் பண்ணதையும் தெரிவித்து இந்த பாசுரத்தை தலை கட்டுகிறார் ஆழ்வார். அவன் நினைவை அவனுக்காகவே அவனுக்கே ஆம்படி செய்து தன்னை நமக்கு உபகரித்தவன் என்று இந்த பாசுரத்தில் முன்கஞ்சை கடந்தானே நெஞ்சமை கான். இப்படி ஏற்பட்ட சேஷ்டிதங்களை செய்து அந்த உலகமளந்த அசைவைக்குள் அந்த உலகமளந்த சிரமத்துக்காக இங்கு படுத்துருக்காரோ. இன்னொரு பாசுரத்தில் சொல்லும்போது கூர்மாவதாரத்தில் அசைந்து கடைந்த வருத்தமோ கச்சி வெக்காவில் கிடந்திருந்து நின்றதும் அங்கு என்று கச்சி வெக்காவில் படுத்திருப்பதற்கு கூர்மாவதாரத்தில் ஏற்பட்ட தளர்ச்சியோ இல்லை இந்த பாசுரத்தின் மூலமாக உலகளந்த திரிவிக்ரமாவதாரத்தில் ஏற்பட்ட தளர்ச்சியோ என்னும்படியாக பல பாவனைகள் இந்த பாசுரத்தின் மூலமாக நமக்கு தெரிகிறது. அடுத்தபடியாக 35வது பாசுரம். காண்காணென விரும்பும் கண்கள் கதிரழகு பூந்தார் அகலத்தான் பொன்மேனி பான்கண் தொழில் பாடி வண்டரையும் தொங்கலான் செம்பொற்கடல் பாடி யாம் தொழுதும் கை. இது ரொம்ப அற்புதமான பாசுரம். எப்படி என்றால், இதற்கு முன்பு நெஞ்சை குறித்து உபதேசித்தார் ஆழ்வார், தம் நெஞ்சை குறித்து தாமே உபதேசித்தார். நெஞ்சுக்கு வசப்பட்ட கரணங்கள், இந்திரியங்கள், நம்முடைய கண்களோ மூக்கோ வாயோ செவியோ எல்லாமே நம்முடைய மனசுக்கு வசப்பட்டவை. இப்படி பல இந்திரியங்கள் நெஞ்சை குறித்து உபதேசித்ததை கேட்டு தான் முந்துகின்றன என்னும்படியான ஒரு நிலை. காணென விரும்பும் கண்கள். முன்பாசுரத்தில் உபதேசமோ நெஞ்சை குறித்து, ஆனால் இங்கு விரும்புவதோ கண்கள். கதிரழகு பூந்தார் அகலத்தான் பொன்மேனி திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன். அந்த பொன்மேனியை பான்கண் தொழில் பாடி அவனுடைய தொழில்களையும் பாடி, வண்டரையும் தொங்கலான் செம்போர் கழல் பாடி அவனுடைய திருவடிகளையும் பாடி, அதற்கு வாய். காண்காணென விரும்பும் கண்கள், இந்த பாடுவதற்கு வாய், யாம் தொழுதும் கை. இப்படி இந்திரியங்கள்லாம் மனசை குறித்து உபதேசத்தை கேட்டு தான் முந்துகின்றன. முந்துத்த நெஞ்சே முயற்சி தரித்துரைத்து என்று பெரிய திருவந்தாதி தொடங்கும் போது முயற்சி சுமந்தெழுந்து முந்துத்த நெஞ்சே என்று நம்மாழ்வார் பாசுரம் அமைக்கிறார். அங்க தமக்காட்டிலும் நெஞ்சு தம்மை காட்டிலும் முற்பட்டது, தம்முடைய ஆன்மாவை காட்டிலும் முற்பட்டு எம்பெருமானை அனுபவிக்க செல்கிறது என்று நெஞ்சை சொல்கிறார். இந்த இடத்துல நெஞ்சை குறித்து உபதேசம் கேட்ட கண் வாய் கைகள் நெஞ்சை காட்டிலும் முன் சென்று நெஞ்சுக்கும் ஒரு பிரேரிதமாக ஒரு தூண்டுதலாக இருந்து கொண்டு நெஞ்சையும் முற்படச் செய்கின்றன அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்கிறார். இதில் அவதாரிகை பண்ணும்போது நெஞ்சமே காண் என்று உபதேசித்தார் கீழ், இந்திரியங்கள் தாம் முற்பட இவரை மூட்டுமளவாயிற்று என்கிறது என்று அவதாரிகை அமைக்கிறார். மேல் விழுந்தபடி ஆச்சரியப்படுகிறார் இந்த இடத்துல. நெஞ்சை காட்டிலும் மற்ற இந்திரியங்கள்லாம் இன்னும் மேல் விழுந்து செய்கின்றனவே, எம்பெருமானை அனுபவிக்க முற்படுகின்றனவே என்று ஆச்சரியப்படுகிறார். அப்படி ஏற்பட்ட ஒரு அனுபவம் இப்பாசுரத்தின் மூலமாக. இதுல கதிரழகு பூந்தார் அகலத்தான் பொன்மேனி, அந்த கதிரழகு பூந்தார் அகலத்தான், அதாவது ஒளி வீசும்படியான பூண், அதாவது பல ஆபரணங்களை சொல்லும்போது, ஆபரணங்கள் சோபை சொல்லும்போது சுடர்விடும் திருவாபரணங்களையும் வைஜெயந்தி எனும் வனமாலையும் உடைய அகன்ற திருமார்பை உடைய பொன்மலை போன்ற
பொன்மலை போலே ஆசைப்பட திருமேனி ஒன்று அது என்று தெரிவிக்கிறார் இந்த வியாக்கியானத்தில். இப்படி ஆழ்வார் பேயாழ்வார் தமக்கு நெஞ்சை குறித்து உபதேசத்த மற்ற இந்திரியங்கள் முற்படுவதை இந்த பாசுரத்தின் மூலமாக தெரிவிக்கிறார். இந்த பாசுரத்தில் இந்த பாண்கண் தொழில்பாடி என்பதை பலவிதமாக பாண்கண் தொழில்பாடி, பான்னா நல்ல பாசுரங்கள் மூலமாக எம்பெருமானுடைய தொழில்கள், எம்பெருமானுடைய சேஷ்டிதங்களை பாடுவது, அவனுடைய விருத்தாந்தங்களை அபதானங்களை பாடுவது என்பது அது ஒரு விதமாக. பான் பாடி கண் தொழில் என்னும்படியான அப்படி ஒரு நிர்வாகம். பான் தொழில் கண் பாடி என்னும்படியான நிர்வாகம் கொண்டால், அதாவது பாணர்கள் என்னும்படியான பாட்டில் இசையில் வல்லுநர்களை மூலமாக பாட்டுக்கள் அமைத்து அவனுடைய தொழில்களை பாடுவது என்னும்படியான அப்படியும் வியாக்கியானம், இப்படியெல்லாம் வியாக்கியானம் கொண்டு, அப்படியும் அல்லாமல் பான்கண் தொழில் பாடி என்று பாட்டினிடத்திலே தொழில் உண்டாகும்படி லட்சணம் உண்டாகும்படியும் என்று தெரிவிக்கிறார். இப்படி எம்பெருமானுடைய சேஷ்டிதங்களை பாடுவதற்காகவே அந்த வாயானது முற்படுகிறது. சரி, எம்பெருமானுடைய சேஷ்டிதங்களை பாடினால் போதுமா? இல்லை, செம்பொர் கழல் பாடி இப்படி சேஷ்டிதங்களுக்கு அவன் நின்று செய்வதற்கு காரணமான அவனுடைய திருவடிகளை, தென்கடலாயிருக்கும் என்னும்படியான அவனுடைய திருவடிகளையும் பாட வேண்டும் என்று வாய் முற்படுகிறது. இப்படி ஏற்பட்ட அவயவங்கள் கொண்ட பேயாழ்வார் அவருடைய கையும் தொழ முற்படுகிறது என்று இப்பாசுரத்தின் மூலமாக தெரிவிக்கிறார். இப்படி 35வது பாசுரம். அடுத்ததாக 36வது பாசுரம். கைய கடலாழி கார்கடல்வாய் வெண்சங்கம் வெய்ய கதை சாங்கம் வெண்சுடர்வாள் செய்ய படபறவை வாழி பனிநீர் உலகம் அடியளந்த மாயரவர்க்கு. மறுபடியும் இந்த இதில் பார்த்தோமே ஆனால் பேயாழ்வார், அது 3 ஆழ்வார்களும் திருக்கோவலூர் என்கிற ஆயன் எழுந்தருள் இருக்கிற க்ஷேத்திரத்தில் சந்தித்தார்கள் என்பதற்காகவோ இல்லை திருவிக்கிரமாவதாரத்தின் மேல் உள்ள சகஜமான ஒரு பிரியத்தினாலேயோ திருவிக்கிரமாவதாரத்தை பற்றி நிறைய பிரஸ்தாபம் பண்ணிட்டுருப்பார். இது திருப்பாவை பார்க்கும்போது திருப்பாவையிலையும் ஒவ்வொரு 10க்கும் ஒரு திருவிக்கிரமாவதாரம் என பங்கி பாவனர், திருவிக்கிரமன் பங்கி பாவனன் என்னும்படியாக பூர்வர்கள் சொல்வார். வேலுக்குடி சுவாமி சொல்லி அந்த ஆடியோ கேசட்டில் கேட்டுள்ளேன். முதல் 10ல் ஓங்கி உலகளந்த உத்தமன், 2ஆம் 10ல் அம்பரம் ஊடரத்தோங்கி உலகளந்த, 3ஆம் 10ல் அன்னு இவ்வுலகம். இது இப்படி 30 பாசுரத்தை 3ஆக பிரித்து கொண்டால் ஒவ்வொரு 10க்கும் ஒரு திருவிக்கிரமாவதார பிரஸ்தாபம் உண்டு. அப்படி பேயாழ்வாருடைய பிரஸ்தாபம் திவ்ய பிரபந்தம் பார்த்தோம்னா ஒரு எவ்ரி 10க்கும் ஒரு 10க்கும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு 10க்கும் திருவிக்கிரமாவதார பிரஸ்தாபம் உண்டு. இந்த பாசுரத்திலும் ஒரு 10த்திலும் ஒன்று தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. பல திருவிக்கிரமாவதார பல முறை திருவிக்கிரமாவதார பிரஸ்தானம் பல பாசுரங்களில் வந்திருக்கலாம். ஒரு 10லே கூட ஒரு 2 10ல் இல்லாமல் இருக்கலாம், அப்படியும் இருக்கும். ஆனால் ஏறக்குறைய 10க்கு மேற்பட்ட முறை திருவிக்கிரமாவதார பிரஸ்தானம் பேயாழ்வார் இந்த 3ஆம் திருவந்தாதியில் பண்ணுகிறார். அப்படி இந்த பாசுரத்தில் கைய கனலாழி கார்கடல்வாய் வெண்சங்கம் வெய்ய கதை சார்ங்கம் வெண்சுடர்வாள் என்னும்படியான இந்த பாசுரத்தில் அவதாரிகை பார்த்தோமேனால் யாம் தொழுதும் என்று மனோரதித்தபடியே அனுபவிக்கிறார். இதற்கு முன்பாக எப்படி யாம் தொழுதும் கை என்று சொல்லும்படியாக அனுபவித்தாரோ அப்படியே அடுத்த பாசுரத்தில் தொடர்ச்சியாக எம்பெருமானுடைய அனுபவம். எம்பெருமானுடைய அனுபவம் என்றால் என்ன? அவனுடைய அவயத்தை அனுபவிப்பது, அவனுடைய ஆயுத சோபையை, ஆபரண சோபைகளை அனுபவிப்பது, அதை கண்டு அனுபவிப்பது. இந்த அனுபவம் என்பது அதை வாசாம கோச்சரம், அதாவது வார்த்தையில் சொல்ல முடியாத விஷயங்கள், அதாவது ஒரு வார்த்தையிட்டு அதனுடைய மேன்மையை சொல்லும்படியான விஷயம் அல்ல. அது அனுபவம் என்பது உணர்ந்து பார்க்கும்படியான ஒரு விஷயம். இப்படி அந்த பாசுரத்தை அமைக்கிறார். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பாசுரம். அந்த அமுதமான அனுபவத்தின் வெளிப்பாடு தான் இந்த பாசுரம். கைய கனலாழி கார்கடல்வாய் வெண்சங்கம் வெய்ய கதை சார்ங்கம் வெண்சுடர்வாள். இந்த இடத்துல எம்பெருமானுடைய ஆயுத சோபை, கருதுமிடம் பொருதுபுணல் என்னும்படியாக எம்பெருமான் எந்த இடத்தில் தன்னுடைய ஆயுதத்தை செலுத்தி ரட்சிக்கணை அடியார்களை ரட்சிக்க வேண்டும், குட்டைக்கோ அட்டபயகரத்தேன் என்னாரே என்னும்படியான குட்டத்துக்கோள் முதலிருந்து குறித்திருந்த சக்கரத்தான் என்னும்படியாக கஜேந்திர மோட்சத்தில் எப்படி அந்த செம்புலால் உண்டு வாழும் முதலை மேல் எப்படி அந்த சக்கராயுதத்தை பிரயோகித்தாரோ, எம்பெருமான் கருதும் இடத்தை அறிந்து கொண்டு
சக்கரத்தாழ்வார் அவ்விடத்துக்கு சென்று விரோதி நிரசனம் பண்ணி அடியவர்களை காக்கும்படியான அத்தகையதான சக்கரம் கைய கனலாழி, அத்தகையதான கைய கனலாழி. கார்க்கடல்வாய் வெண்சங்கம், கருத்ததான கடல், கடல் கருநிறக்கடல், அதில் வெண்சங்கம் வெளுப்பாக வெளிய சங்குண்டுடையானை என்னும்படியாக வெண்மை நிறத்தில் உள்ள ஒரு சங்கம். வெய்ய கதை சார்ங்கம், இந்த வெய்ய அப்படின்றதுக்கு வெப்பத்தை உடைத்தான வெம்மையை உடைத்தான வெய்ய கதை சார்ங்கம். கௌமோதகம் சார்ங்கமும் அவனுடைய சார்ங்கமும் கௌமோதகமும் அந்த வெப்பம் தோற்றும்படியாக விரோதிகளுக்கு நிரசனம் பண்ணுவதற்கு ஹேதுவாக எப்பொழுதும் தயாராக இருக்கும். அப்படி சொல்லும்போது வெய்யகதை சார்ங்கம் வெண்சுடர்வாள், வெய்யகதை சார்ங்கம் வெண்சுடர்வாள் என்னும்படியாக இந்த வெண்சுடர்வாள் என்னும்போது தம் நந்தகம் நாம ஹரே பிரதீப்தம் கட்கம் சதாம் சரணம் பிரபத்திய என்று பஞ்சாயுத ஸ்தோத்திரம் சொல்லும்போது சொல்லுவோம். நந்தகமானது கட்கம், எம்பெருமானுடைய கட்கம், வெண்சுடர். அந்த சுடருக்கு, அந்த கட்கத்துக்கு ரொம்ப விசேஷமான ஒரு புகர் உண்டு, அதாவது ரொம்ப பிரகாசமாக இருக்கும். தம் நந்தகம் நாம ஹரே பிரதீப்தம் கட்கம் சதாகம் சரணம் பிரபத்திய என்று பஞ்சாயுதத்தில் சொல்லுகிறார். அந்த பிரதீப்தம் அதாவது அந்த ஜுவலிக்கும்படியான ஒரு கட்கம், அந்த கட்கத்தையும் உடையவர் எம்பெருமான். பேயாழ்வாரே எம்பெருமானுடைய கட்கத்தின் அம்சமாக சொல்லப்படுகிறார். அதேபோல் 15ஆம் நூற்றாண்டு புலவர் தெலுங்கில் அன்னமாச்சாரியர் என்னும்படியான ஒரு புலவர், அவரும் எம்பெருமானுடைய கட்கத்தின் அம்சமாக சொல்லப்படுகிறார். அப்படி இத்தகைய சிறப்புமிக்க கட்கம், இந்த கட்கத்தை உடையவன் எம்பெருமான். செய்ய படைப்பறவை பாழி பனிநீர் உலகம், அதாவது இந்த நாம் வசிக்கும் இந்த பூமண்டலம் தாபத்திரயங்கள், ஆத்தியாத்மிகம் ஆதிபௌதிகம் ஆதிதெய்வீகம் என்னும்படியான தாபத்திரயங்களால் தாக்கப்பட்டுள்ளது. இந்த தாபத்திரயங்களுக்கு அப்பாற்பட்டதான பனி விசும்பு, அதாவது பரமபதமானது எப்பொழுதும் இந்த தாபமே இல்லாத ஒரு இடமாக அந்த பனி விசும்பு அவன் வசிக்கும் இடம் என்று செய்யப்படுவாய் பன்னீரிலிருந்து அடிகளந்த மாயரவர்க்கு எம்பெருமானுக்கு இடமாவது அந்த பரமபதம். எம்பெருமானுக்கு ஆயுத சோபையாக இருப்பது 5 ஆயுதங்கள் என்று இந்த பாசுரத்தின் மூலமாக தெரிவிக்கிறார் பேயாழ்வார். அடுத்ததாக 37வது பாசுரம். அவர் கடிமைப்பட்டேன் அகத்தான் புறத்தான் உவர்க்கும் கருங்கடல் நீருள்ளான் துவர்க்கும் பவளவாய் பூமகளும் பன்மணி பூணாரம் திகழும் திருமார்பன் தான். இந்த இடத்துல திருமார்பை பற்றி, தாயாருடன் இருக்கும்படியான திருமார்பு, மற்ற அணிகலன்களும் பன்மணி பூணாரம் எல்லா வகையான ஆபரணங்களும் உடைய எம்பெருமான் அவை எல்லாற்றையும் கார்க்கடை கொண்டு தனக்கு அகத்தும் புறத்தும் உள்ளான் என்றும்படியாக புத்துவக்கீல் சுவாமி வியாக்கியானம் பண்ணும்போது தெரிவிக்கிறார். அதை விஸ்தாரமாக சொல்லும்போது கார்க்கடை கொண்டுன்னா அதனை விலக்கிவிட்டு என்றல்ல, அவை இருக்கும்போதும் ஆழ்வாரை அனுபவிப்பதாக, அகத்தும் புறத்தானாக, ஆழ்வாருக்கு உள்ளும் புறமாக எம்பெருமான் எழுந்தருளி அவரை அனுபவிக்கிறார் என்று இந்த பாசுரத்தின் மூலமாக இருக்கிறான். அவர் கடிமை விட்டேன் அகத்தான் புறத்தான். இதற்கு அவதாரிகையில் நான் அடிமையிலே அன்வைக்க சௌபரியைப் போலே அநேகம் வடிவு கொண்டு புஜிக்க ஆசைப்படான் என்றான் என்கிறது. சௌபரி என்ற ஒரு மகர்ஷி, அவர் சிறந்த தவம் செய்தார். ஆனால் ஒரு சமயத்தில் போகங்கள் இச்சை வந்து பல உருவுகள் கொண்டு, ஒரே மகர்ஷி பல உருவுகள் கொண்டு பல ராஜகுமார்த்திகளை மணந்து அவர்களுடன் போகங்களை அனுபவிக்கிறார். அப்படி இது லௌகிகமாக இந்த போகங்களை சொல்லும்போது, ஆனால் எம்பெருமானுடைய ஆசை, எண்ணில் முன்னும் பாரித்து என்னும்படியான ஆசை ஆழ்வாரை அனுபவிக்க வேண்டும் என்று, ஆழ்வாருக்கு அகத்தும் புறத்தும், ஆழ்வாருக்கு உள்ளும் வெளிப்புறமும் இருந்து கொண்டு அனுபவிக்கிறான் என்று இந்த பாசுரத்தின் மூலமாக தெரிவிக்கிறார். அவன் எப்படி ஏற்பட்டவன்? துவர்க்கும் பவளவாய் பூமகளும். துவர்க்கும் பவளவாய் என்றால் ரொம்ப சிவந்ததான அதர சோபையை உடைய பூமகள், திருமகளான தாயார் பிராட்டி இருந்தபோதும், தாயார் தன்னுடைய திருமார்பில் இருக்கிறார். பன்மணி பூணாரம், கௌஸ்துபம் போன்ற உயர்ந்த ரத்னங்கள், உயர்ந்த ஆபரணங்கள் தன்னுடைய திருமார்பில் இருந்தபோதும் அகத்தான் புறத்தானாக எம்பெருமான் தன்னை அனுபவிக்கிறார் என்று
இந்த பாசுரத்தின் மூலமாக தெரிவிக்கிறார். நாள்தோறும் என்னுடைய ஆக்கையும் உள்ளபுறத்தினுள்ளும் நாள்தோறும் என்னுடைய ஆக்கையும் ஆவியுள்ளும் என்னுடைய ஆக்கையுள்ளும் ஆவியுள்ளும் அல்லபுறத்தினுள்ளும் நீக்கமின்னி எங்கும் நின்னாய் நின்னை அறிந்தறிந்தே என்று நம்மாழ்வார் தெரிவிக்கும் வண்ணமாக எவ்விடத்திலும் எம்பெருமான் உளன் என்பதற்கு தன்னை அனுபவிப்பதற்காகவே இந்த பாசுரத்தின் மூலமாக தன்னை அனுபவிப்பதற்காகவே அகத்தும் புறத்தானாக எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கிறான் என்று தெரிவிக்கிறார். அடுத்த பாசுரம் ரொம்ப விசேஷமான பாசுரம். தானே 38வது பாசுரம். தானே தனக்கோமன் தன்னுறவே எவ்வுருவும் தானே எரிசுடரும் மால் தானே தவ உருவும் தாரகையும் தானே எரிசுடரும் மால்வரையும் எண் திசையும் அண்டத்து இருசுடரும் ஆய இறை. இந்த பாசுரம் தானே தனக்கோமன் எம்பெருமானுக்கு ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷணன் என்று தெரிவிப்பார்கள் பூர்வர்கள். ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷணன் என்றால் தன்னை ஒழிய அனைத்து தான் படைத்த அனைத்து வஸ்துக்கள், தன்னுடைய படைப்பு தான் அல்லவா அனைத்துமே, அனைத்தையும் காட்டிலும் மேன்மையானவன் விலக்ஷணமானவன் என்று ஒரு அடைமொழி உண்டு. ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷணன் அகிலஹேய பிரத்தினிகன் என்று எம்பெருமானார் தெரிவிக்குமதா போலே சமஸ்த வஸ்து விலக்ஷணன், ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷணன் அப்படி சொல்லும்போது தானே தனக்கோமன் தன்னுருவே எவ்வுருவம், தானே தனக்கோமன் எம்பெருமானுக்கு நிகர் தான் தான் என்று சொல்கிறார். இந்த இடத்துல இப்படி என்னை இதுக்கு அவதாரிகளிடும்போது இப்படி என்னை மேல் விழுந்து விரும்புகிறவன் ஒரு காபுருஷன் அல்லன், ஏதோ ஒரு புருஷன் அல்லன், சர்வேஸ்வரன் கிடீர் என்கிறார் என்று இதற்கு அவதாரிகை அமைக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. இந்த தானே தனக்கோமன் தன்னுருவே எவ்வுருவம் தானே இதுக்கு உபமானமாக சொல்ல வேண்டும் என்றால் எம்பெருமானை பற்றி உபமானங்கள் பல உள்ளன. எம்பெருமானை பற்றி ஆழ்வாரே சொல்லும்போது முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் கலந்ததுவோ படிச்சோதி ஆடையுடும் பல்கலனாய் நின் பைம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையே என்று அழகரை அனுபவித்த பின்பு இந்த பாசுரம் அமைக்கிறார். கள்ளழகரை அனுபவித்த பின்பு அடுத்த பாசுரத்திலேயே இந்த பாசுரத்தில் முகச்சோதி அப்படி ரொம்ப தேஜஸா இருக்கிறதே, உன்னுடைய கண் பாதம் கை கமலம் என்னும்படியான கண் கை பாதங்கள் எல்லாம் திருக்கமலம் போல உள்ளதே என்னும்படியான ஒரு பாவனை. அடுத்த பாசுரத்தில் கட்டுரைக்கில் தாமரை நின் கண் பாதம் கை ஒவ்வா சுட்டுரைத்த நண்பொன் உன் திருமேனி ஒளியொவ்வாது என்று முன்பாசுரத்தில் அனுபவித்த இதிலிருந்து பின்வாங்குகிறார் அடுத்த பாசுரத்திலே. ஏனென்றால் எம்பெருமானுக்கு நிகராக ஒரு உபமானமாக கவித்துவத்துக்காக சொல்ல வேண்டுமேனால் உன்னுடைய கண் பாதம் கை எல்லாமே கமலம் போல் உள்ளது, உன்னுடைய திருமேனி பொன்மேனி பொன் போல் உள்ளது. ஆனால் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன், பஞ்சபூதர சமாசயமான இந்த விஷயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் எம்பெருமான் என்பதற்காக இதெல்லாம் ஒவ்வாது என்று அடுத்த பாசுரத்திலேயே நம்மாழ்வார் கிளாரிஃபை பண்ணிடுறார். ஒரு விஷயத்துக்காக சொல்ல வேண்டும் என்றால் அப்படி சொல்லலாம் என்று கட்டுரைக்கல் நின்பாதம் கமலம் போல் ஒவ்வா என்று தெரிவிக்கிறார். அப்படியே சுட்டுரைத்த நண்பன் உன் திருமேனி ஒளி ஒவ்வாது என்று அடுத்த பாசுரத்திலேயே தெரிவிக்கிறார். இப்படி தானே தனக்கோமன் ஸ்ரீமத் ராமாயணத்திலையும் பல இடங்கள்ல இப்போ பல யுத்தங்கள்ல 14,000 ராட்சசர்கள் ஜனஸ்தானத்தில் நிரசனம் பண்ணதாகட்டும், இல்லை முதலில் மாரீச்ச சுபாகுகளை நிரசனம் பண்ணதாகட்டும், இல்லை பல இடங்களில் பல ராட்சசர்களை விராதன் கவந்தன் இவர்களை நிரசனம் பண்ணது, வாலியை கொண்டது இவர்களை நிரசனம் பண்ணதாகட்டும், எல்லா இடத்துலையும் வால்மீகி பகவான் உபமானமாக ஒரு விஷயத்தை தெரிவிப்பார். இவர்களுடைய யுத்தம் அவர்கள் போல இருந்தது, அவர்களுடைய இது போல இருந்தது அப்படின்ட்டு. அப்படி சொல்லிட்டு வரும்போது அகம்படனுக்கும் ஹனுமனுக்கும் யுத்தம் விருத்ராசுரனுக்கும் இந்திரனுக்கும் போல் நடந்தது அப்படி என்று தெரிவித்து பல உபமானங்கள் தெரிவிப்பார். அப்படி சொல்லி வரும்போது கடைசியில் ராமனுக்கும் ராவணனுக்கும் நடக்கும்போது ககனம் ககனாகாரம் சாகரம் சாகரோபமம் ராம ராவணையோர் யுத்தம் ராம ராவணையோர் இவா என்று தெரிவிக்கிறார். ராம ராவணர்களின் யுத்தம் அதற்கு ஈடு இணை ராம ராவணர்களுடைய யுத்தம் தான், வேறு எதையும் உபமானமாக சொல்ல முடியாது. வானத்துக்கு உபமானமாக வானம்தான், ககனம் ககனாகாரம் சாகரம் சாகரோபமம் என்னும்படியாக சமுத்திரத்துக்கு சமுத்திரம் தான் உபமானம் என்னும்படியாக இந்த தானே தனக்கோமன் என்னும்படியான ஒரு கான்செப்டை தான் எல்லோரும் தெரிவித்திருக்கிறார். எம்பெருமானுக்கு உபமானமாக எதையும் சொல்ல முடியாது. தன்னுருவே எவ்வுருவம் தானே தவ உருவம் தாரகையும் தானே எரிசுடரும் மால்வரையும் எண்திசையும் அண்டத்திருசுடரும் ஆய இறை. இந்த பாசுரத்தில் நாம் காண்கின்ற அனைத்து விஷயங்களும்
தானே தவோருவும் தாரகையும் தவம் பெற்று உருவம் பெற்றிருக்கும்படியான பிரம்மருத்ராதிகளும் தாரகைகளும் நட்சத்திரங்கள் சுடர்களாக இருக்கின்ற நட்சத்திரங்களும் எல்லாமே எரிசுடரும் மால்வரையும் குலபர்வதங்களும் எண் திசையும் எண் திக்குகளும் அண்டத்து இருசுடர் சந்திரசூரியர்களும் அப்படி எல்லா விஷயங்களும் எம்பெருமானாகவே பிரதிபலிக்கின்றன என்று தெரிவிக்கிறார் அந்த இடத்துல. இது நம்மாழ்வார் ஒரே ஃப்ரேஸில் ரொம்ப அற்புதமாக தெரிவிப்பார். தன்னுள் களவாதது எப்பொருளும் தானிலேயே என்று. எம்பெருமான் இல்லாத பொருள் என்றதே இல்லை என்னும்படியாக எல்லாமே அவன்தான், அவனுடைய பரிணாமங்கள் தான் என்று தெரிவிக்கிறார். அதை விஷ்ணு புராணத்திலையும் நவக்கிரக வர்ணனம், அதாவது த்விதீய அம்சத்தில் துவாதச ஸ்கந்தத்தில் துவாதச அத்தியாயத்தில் தெரிவிக்கிறார். ஜோதியம்சி விஷ்ணுர் புவனானி விஷ்ணுர் வனானி விஷ்ணுர் கிரையோ திசஸ்ச நத்ய சமுத்திரஸ்ச சயேவ சர்வம் எதஸ்தி மன்னாஸ்தி ச விப்ரவரியா என்று மைத்ரேயரை குறித்து பராசரர் தெரிவிக்கும் போது எல்லாமே இதே விஷயத்தை தான். ஜோதியம்சி விஷ்ணு என்றும்படியான தானே தவறும் தாரகையும் என் திசையும் மால்சுரும் என்னும்படியான எல்லாமே எம்பெருமானாகத்தான் பிரதிபலிக்கின்றன என்று இந்த பாசுரத்தை இப்படி தலை கட்டுகிறார் ஆழ்வார். அடுத்ததாக 39வது பாசுரம். இறையாய் நிலனாகி என் திசையும் தானாய் மறையாய் மறைப்பொருளாய் வானாய் பிறைவாய்ந்த வெள்ளத்தருவி விளங்கொளி நீர் வேங்கடத்தான் உள்ளத்தின் உள்ளே உளன். திருவேங்கடத்தை விட முடியல ஆழ்வாருக்கு. அங்கங்கு திருவேங்கடம் நிறைய பாசுரங்கள். பெரிய ஆழ்வார் 19 பாசுரங்கள், கிட்டத்தட்ட 19 பாசுரங்கள் திருவேங்கடமுடியானை பற்றி பிரஸ்தாபம் பண்ணுகிறார். இத்தனைக்கும் திருவேங்கடமுடியானை பற்றி வேங்கடமன் திருமலையை விரும்புமவன் வாழியேன்னு பொய்கை ஆழ்வாருக்கு வாழி திருநாமம். பெரிய ஆழ்வார் அதிகமான பாசுரங்களை பாடி திருவேங்கடமுடியானுக்கு மங்களாசாசனம் செய்துள்ளார். இப்படி 39வது பாசுரத்தில் இப்படி ஜெகத்காரணனாய் நின்ற சர்வேஸ்வரன் திருமலையிலே வந்து சந்நிகிதனாய் பின்பு என் ஹிருதயத்தை விட்டு போகிறீளன் என்கிறார். தம்முடைய ஹிருதயத்தை விட்டு போகிறீளன் திருவேங்கடமலையில் வந்து தம்முடைய ஹிருதயத்தில் இருக்கிறார். எப்படி அமலநாதிவிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்துவிமலன் விண்ணவர்கோன் வரையார்புழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதல் அரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணினுள் நோக்கினது. திருவேங்கடமலையில் வந்து திருவரங்கத்தில் வந்தார் என்று வியாக்கியாதம் பண்ணும்போது அமல்நாதிவிரானில் தெரிவிக்கும் போது பரமபதத்திலிருந்து திருவேங்கட ஸ்தானத்தில் நின்று கொண்டு அதற்கு பின்பு இவ்விடத்தில் அங்க தங்கி இங்கு வந்தார் என்று தெரிவிப்பார். அப்படி எப்படியாற்பட்ட எம்பெருமான் இப்படி இறையாய் நிலனாகி எண் திசையும் தானாய் மறையாய் மறைப்பொருளாய் வானாய் இப்படி இருக்கும்படியான எம்பெருமான் திருவேங்கடத்தில் நின்று தன்னுடைய ஹிருதயத்திலும் இருக்கிறார் என்று இந்த பாசுரத்தின் மூலமாக பெரியாழ்வார் நமக்கு எடுத்து காட்டுகிறார். இதுல இறையாய் நிலனாகி எண் திசையும் தானாய் மறையாய் மறைப்பொருளாய் வானாய் பிறைவாய்ந்த வெள்ளத்தருவி விளங்கொளி நீர். வெள்ளத்தருவி குளிரருவி என்று பல அருவிகள் எம்பெருமான் திருவேங்கடமுடையானுடைய மலையை பற்றி சொல்லும் போது அந்த நீர் சோபை, மண்ணில் நீர் தேங்கும் குறையலூர் என்னும்படியான நீர் சோபை, அந்த நீர் சமிருத்தி வந்து அதற்கு ஒரு அளவில்லை. அந்தபடியான அருவிகள், அந்த குளிரருவி வேங்கடம். இந்த இடத்துல பிறைவாய்ந்த வெள்ளத்தருவி, அவனுடைய ஸ்தானமானது, அவனுடைய சிகரமானது சந்திரமண்டலத்தை தொடும்படியான வண்ணமாக இருக்கிறது என்று பிறைவாய்ந்த வெள்ளத்தருவி சந்திரமண்டலம் வரை உயர்ந்திருப்பதாய் நீர் மிகுந்திருக்கும் அருவிகளால் விளங்கா நிற்பதாய் ஒலி செய்யும் நீரையுடைய சுவாமி புஷ்கரணி போன்ற பல தடாகங்களை உடையதான திருவேங்கடமலையை இருப்பிடமாக உடையவன். இந்த திருவேங்கடமலையைப் போலவே மதிதவள் குடுமே மாலுருஞ்சோலை என்னும்படியாக திருமாலுருஞ்சோலை எம்பெருமானுடைய சிகரத்தை சொல்லும் போதும் அந்த சிகரத்தின் உயர்த்தியாவது சந்திரமண்டலத்தை தொடும்படியாக உள்ளது என்று கடலொளிகளமில் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். அப்படி இந்த சிகரத்தின் மேன்மையை சொல்லும் போது சந்திரமண்டலத்தை தொடும்படியான வண்ணமாக உயர்ந்திருப்பது என்று தெரிவிக்கிறார். அப்படி இருப்பவன் விளங்கொளி நீர் வெங்கடத்தான் உள்ளத்தின் உள்ளே உளன். தன்னுடைய உள்ளத்தில் எழுந்தருளிருக்கிறான், தனக்கு அந்தர்யாமையாக எம்பெருமான் எழுந்தருளிருக்கிறான் என்று இந்த பாசுரத்தை தலை கட்டுகிறார் ஆழ்வார். இதுல இந்த பாசுரத்தில் வந்து இந்த திருவேங்கடமுடையானை பற்றி பாடுறாரே, அரங்கத்தை தொடர்ந்து வரும்போது திருப்பானாழ்வார் என்று சில சிஷ்யர்கள் பிள்ளை திருநறையூர் அறையரை கேட்கிறார். அவரும் இந்த மாதிரி
ஒரு சமாதானத்தை தெரிவிக்கிறார். எப்படி திருவேங்கடத்தில் நின்று அதன் பின்பு திருவேங்கடத்தில் தங்கி அதன் பின்பு திருவரங்கத்தில் எழுந்துள்ளிருக்கிறான் என்று அந்த இடத்துல அவருடைய சந்தேகங்களை பிள்ளை திருநறையூர் அரையர் என்ற ஆச்சாரியர் நிவர்த்தி செய்கிறார். அடுத்ததாக 40வது பாசுரம். உளன்கண்டாய் நன்னெஞ்சே உத்தமன் என்னும் உளன்கண்டாய் உள்ளுவார் உள்ளத்துளன்கண்டாய் விண்ணொடுங்க கோடுயரும் வீங்கருவி வேங்குடத்தான் மண்ணொடுங்க தானளந்த மண் என்று இந்த பாசுரம். இந்த இடத்துல மறுபடியும் தன்னுடைய நெஞ்சை குறித்து ஸ்லாகிக்கிறார். ரொம்ப சந்தோஷப்படுறார் பெரியாழ்வார். உளன்கண்டாய் நல் நெஞ்சே. எப்படி நல்ல நெஞ்சம்னா நெஞ்சமே நல்லை உன்னை பெற்றால் என் செய்வோம் என்று பெரியாழ்வார் நம்மாழ்வார் சொல்லும்போது தன் நெஞ்சத்தை ரொம்ப ஸ்லாகிக்கிறார். எப்படி எனக்கும் முன்னில் நீ எம்பெருமானை பாரித்து செல்கிறாயோ அப்படி உன்னை பெற்றதனால் எனக்கு எந்த குறையும் இல்லை என்னும்படியாக நம்மாழ்வாருடைய பாவனை. அதே மாதிரி எம்பெருமான் உளன் என்னும்படியான ஒரு உணர்வை கொண்டிருப்பதான நெஞ்சே நீ நல் நெஞ்சு. உளன்கண்டாய் நல் நெஞ்சே உத்தமன் என்றும் உளன்கண்டாய். இங்கு உத்தமன், இந்த உத்தமன் எப்படி உத்தமன்? தன்னுடைய சத்தையை, அதாவது உத்தமன் மத்தியமன் அதமன் சொல்லும்போது அதமன் பிறரழிய தாம் வாழ்பவன், மத்தியமன் பிறரும் வாழ்ந்து தாம் வாழ்பவன், உத்தமன் தன்னை அழியமாறி செய்தாலும் பிறரை வாழ்விப்பவன். அந்த ஓங்கி உலகளந்த உத்தமன் தன்னுடைய மேன்மை பாராமல் போய் தேகி என்று மகாபலி கிட்ட ஏந்தும்படியான ஒரு மேன்மை, அத்தகைய சௌசீல்யம் இருக்கிறதே, அந்த தாட்சி நீர்மை குணத்தை, அப்படியேற்பட்ட நீர்மை குணத்தை இவ்விடத்தில் உத்தமன் என்னும்படியான, அந்த நீர்மை பிரகாசிக்கும்படியான உத்தமன் என்னும்படியான சொல் இங்கு தெரிவிக்கப்படுகிறது. உள்ளுவார் உள்ளத்துளன்கண்டாய் நினைப்பவர்களுடைய மனத்திலே என்னும்படியாக எம்பெருமானை எப்பொழுதுமே மனத்தில் கொண்டிருப்பவர்கள். அந்த மனத்தில் கொண்டிருப்பவர்கள் எப்படி? பரந்த சிந்தை ஒன்றி நின்று நின்னபாத பங்கயம் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டும் என்று எம்பெருமானே அதற்கு உபாயமாக, எம்பெருமானையே உபாயமாக அவனை நினைப்பதற்கு அவனையே வேண்டுகிறார் திருமழிசை ஆழ்வார். அப்படியேற்பட்ட பாவனை கொண்டுள்ள அடியார்கள் உள்ளத்திலெல்லாம் எம்பெருமான் வீற்றிருக்கிறான். உத்தமன் என்னும் உளன்கண்டாய் உள்வாருள்ள துளன்கண்டாய். இந்த 2 வரிகள் முதல் திருவந்தாதியிலும் வரும், 3ஆம் திருவந்தாதியிலும் வரும், 4ஆம் திருவந்தாதியிலும் வரும். எல்லோரும் இதே பாவனையில் பேசித்தே பேசும் ஏககண்டர்களாகையால் இந்த சொற்றொடர்கள், இந்த வாக்கியங்கள் அப்படியே 1, 3, 4 திருவந்தாதிகள் வரும். 2ஆம் திருவந்தாதியில் மதிக்கண்டா இனிமே என்று அப்படி விசேஷமாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது. இப்படி இந்த பாசுரத்தில் சொல்லும்போது, அதாவது திருவேங்கடத்தை குறிப்பிடுகிறார். மறுபடியும் விண்ணொடுங்க கோடுயரும் வீங்கருவி வேங்கடத்தான். மறுபடியும் வீங்கருவி, குளிரருவி வேங்கடத்தின் கோவிந்தன் குடம்பாடி என்னும் ஆண்டாள் நாச்சியார் திருமணி சொல்லும்படியாக வீங்கருவி, அப்படியேற்பட்ட ரொம்ப பெரிதான நீர்வளம் கொண்டு அந்த வீங்கருவி வேங்கடத்தான் மண்ணொடுங்க தான் அளந்த மண். எம்பெருமான் மண்ணை அளந்த அரசனாக எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிறான் என்று இந்த பாசுரத்தை தலைக்கட்டுகிறார் ஆழ்வார். இப்படி அடுத்ததாக மண்ணு மணிமுடி என்று செய்யும் தானா என்னும்படியாக அடுத்த பாசுரம் அமைந்துள்ளது. அடுத்த பாசுரத்தை அடுத்த தொடரில் காணலாம். இப்படி எம்பெருமானுடைய விசேஷங்களை இந்த 3ஆம் திருவந்தாதியில் உள்ள சாரமான பாசுரங்கள் 31 தொடக்கமாக 40வது பாசுரம் ஈராக உள்ள அர்த்த விசேஷங்களை என்னை கொண்டு சொல்வித்ததற்கு எதிராஜஜீயர் சுவாமி திருவடிவாரத்திலும் அனைத்து நிர்வாகிகள் திருவடிவாரத்திலும் அடியன் பிரணாமங்களையும் கிருதஜ்ஞதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி இதில் சொன்னதில் எவ்வளவோ இன்னும் விஷயங்கள் இருக்கு. பல நம்பள்ளியுடைய இயற்பா வியாக்கியானம் இருக்கு, அன்னங்கராச்சார சுவாமியுடைய இயற்பா வியாக்கியானம் இருக்கு. இப்படி பல இன்டர்பிரிட்டேஷன்ஸ், பல அற்புதமான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் சொல்லியிருக்க முடியாது இந்த கால அவகாசத்தில். பேசுவார், எவ்வளவு பேசுவார், அதுவும் பேயாழ்வார் பாசுரம் தான். எம்பெருமானுடைய இது பார்க்கணும்னா எவ்வளவு பேசுவார், அவ்வளவே வாசமலர் துழாய் மலையான் என்னும்படியாக எவ்வளவு சொல்ல முடியுமோ இந்த அவகாசத்தில் அவ்வளவு சொல்ல முயற்சித்தேன். இதில் குற்றம் குறைகள் இருந்தால் அடியனை திருத்தி பணிகொள்ளுமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். எந்த மாத்திரமும் எவ்வளவு தெரிச்சினா அந்த மாத்திரமே நீவு என்று அன்னமாச்சாரியரும் சொல்கிறார். எவ்வளவு எம்பெருமானை நாம் எண்ணுகிறோமோ அவ்வளவுக்கு நம்மால் சொல்ல முடியும் என்னும்படியான ஒரு பாவனை அவ்விடத்தில். இப்படி அவகாசம் கொடுத்தமைக்கு அனைத்து நிர்வாகிகள்
பாலும் எம்பெருமானார் அடியார்கள் பாலும் அடியேன் மதுரகவிதாசன் பிரணாமங்களையும் கிருதஜ்ஞதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமத்தியே விஷ்ணுச்சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்தியமங்கலம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.